அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இணைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம்னு நெனைச்சிட்டு வந்திருக்க, எதிர்பார்ப்போட வந்திருக்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பா நிச்சயமா இன்னைக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு தேடுதல் கண்டிப்பா இந்த நிகழ்வு மூலமா கிடைக்கும். அத நீங்க நிச்சயமா நம்பலாம். இன்னைக்கு சிட்டு கவிதா ஏன் நம்ம பேச கூப்பிட்டோம் அப்டின்னா, இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். முதல்ல அவங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்ம கூப்பிட்டோனே ஆக்சுவலா அவங்க டிராவலிங்ல இருக்காங்க. எந்த ஒரு இதுவும் சொல்லாம, நான் உடனே கலந்துக்கிறேன் தம்பி அப்படின்னு சொன்னதுக்கு முதல்ல நன்றிகள் பல. நன்றி. அ அவங்கள பார்த்தா ஒரு எனர்ஜி வரும். அதாவது எல்லாரும் வந்து என்னடா லைஃபு ஒரு எண்டு இல்லையா? அப்படின்ட்டு எண்டு கார்டு இல்லையா? அப்படிங்கிற இடத்துல, அவங்க எண்டே இல்லாம அத நீட்டிப்பு செஞ்சு போறது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஆ சித்தர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். சித்தருக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சித்தருக்கு மட்டும் தான் அவங்களோட இறப்போட தேதி தெரியும். மனிதர்களுக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த சித்தர் மாரி இவங்கலாம். தன்னோட இறப்பு தேதி தெரிஞ்சும், அத வந்து எப்படி ஆயுள வந்து நீட்டிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு தன்னம்பிக்கை, இவங்க இவங்களுக்கு இருக்க தன்னம்பிக்கை இல்லாம, இவங்க பல பேருக்கு தன்னம்பிக்கை குடுத்து, அவங்களும் இன்னைக்கு வந்து மனமாற்றம் அடைஞ்சு, அவங்க இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஆச்சியும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. இன்னும் இவங்க யாராருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ட் குடுத்தாங்களோ, அத்தன பேரும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. மிகப்பெரிய வலியும், வேதனையும் கடந்து இன்னைக்கு ஒரு சிங்கப்பெண். அதாவது நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ரியல் லைஃப்ல இது வந்து சிங்கப்பெண் தான் நான் சொல்லுவேன். அவங்க சிட்டு கவிதான்னு எனக்கு மெமரியில இருக்காது. சிங்கப்பெண் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அவ்வளோ போராட்டம். ஏன்னா, இது சும்மா சாதாரண போராட்டம்லாம் கிடையாது. அவங்க கடந்து வந்த பாதைகள்லாம் ஒரு ஸ் எ அ ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. நம்ம இவ்வளோ அ அ ஒரு கான்டாக்ட்ல இருந்து, இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அப்பா, அம்மா எல்லாரும் உதவி செய்றதுக்கு இருந்துமே, நம்ம ஒரு சில நேரத்தில நம்மளே வந்து சோர்வடைஞ்சிரும். எவ்வளோ இருந்தா. ஆனா, அவங்களுக்கு ஹெல்ப்லெஸ். இறைவன் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்தாங்க. கூட ஒரு சில நண்பர்கள், எல்லா நண்பர்கள் இல்ல. இவங்கள கேட்டோனே எல்லா நண்பர்களும் விட்டு தான் ஓடுனாங்களே தவிர, யாருமே அவங்களோட பயணிக்கிறதுக்கு யாரும் இல்ல. அப்படிப்பட்ட சூழல்லயும் இவங்க வந்து தன்னம்பிக்கை அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்ல இவங்க மட்டும் முன்னேறாம அ இவங்க இவங்க பல பேருக்கு நம்பிக்கைய வளர்த்து, அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அ அது அது அதனால இவங்கள பேச வைக்கணும் அப்படின்னு நம்ம நெனைச்சோம். அவங்க வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் பல அற்புதங்கள செஞ்சிருக்காரு. அத அவங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இன்னும் 100 பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்க கொண்டாடணும். அதுவும் எங்களோட கொண்டாடணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பத்தையும் நாங்க பழனியாண்டவர்ட்ட வச்சுட்டு, உங்க உரைய கேட்கறதுக்கு நாங்க ஆவலோட இருக்கிறோம். நன்றிகள் பல. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் கூட டிராவல்ல இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கறது, இப்போ பேசுறது. ஸோ தம்பி சொன்ன மாதிரி தான், எப்படி உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமோ அதே மாதிரியான சந்தோஷம்தான் எனக்கும். ஒரே செகண்ட். ஸோ இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல எல்லாருக்கும் வந்து மனசார ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு சில டிஸ்டர்பன்ஸ், சாரி, ஜஸ்ட் இப்போ வந்து சீட் ஆனதுனால. ஸோ டு பி வெரி ஃப்ரேங்க், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இந்த குழுவோட பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதற்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு சில நண்பர்கள் அப்படின்னு சொன்னாங்க தம்பி. அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப பேர் இந்த மீட்டிங்ல இணைஞ்சவங்க. தம்பி என்னை ஒரு 4 குரூப்ல சேர்த்திருந்தாங்க. அந்த டைம்ல நான் ரொம்ப டஃப்பான டைம்ல தான் இருந்தேன். ஸோ அந்த நேரத்துல ஒரு உறவுகள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. பட் இப்ப வரைக்கும் அது கிடைச்சிக்கிட்டு இருக்குது. என்ன மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா,
நான் வந்து ஒரு மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர் சர்வைவர். ஸோ மோர் தேன் ஒன் ஆர்கன் வந்து கேன்சர் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, செகண்ட் டைம் ரீஅக்கரன்ஸ். ஒரு என் குழந்தைக்கு 2 மாசம் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். இப்போ என் குழந்தைக்கு 12.5 வயசு. ரொம்ப பரபரன்னு இருந்த என்னோட கேன்சர் செல்லை வந்து 12 வருஷம் கழிச்சு இப்போ நான் அமைதியாக்கியிருக்கேன். ஸோ அது வாட்டு ஓரமா இருக்கு, அதை ஒதுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை எப்படி அமைதியா இருக்க வைக்கிறதுங்கிறத பழக்கப்படுத்திக்கிட்டேன். இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறப்ப உடல் உபாதைகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். லைக் இந்த டிசென்ட்ரி எல்லாம் ரெகுலரா ரொம்ப ஒரு நாளைக்கு 30-40 தடவை கூட இருக்கும். பொட்டாசியம் லெவல் ரொம்ப ட்ராப் ஆயிடும். அதான் டார்கெட்டட் தெரப்பி, கீமோதெரப்பி இதெல்லாம். ஸோ இதை பணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம், அதை கொடுக்கறதுக்கு மனசுங்கிறது ஒரு விஷயம். எனக்கு ஒரு கீமோதெரப்பியில் 2 கீமோதெரப்பி கிட்டத்தட்ட நம்மளோட குரூப்லேருந்து பெரிய சப்போர்ட் எனக்கு இருந்தது. நம்ம குரூப்ல இப்ப சொல்லுவாங்க, இது மாதிரி உங்களுக்கு அடுத்ததெல்லாம் அடுத்தடுத்து கிடைச்சிரும் அப்படின்ட்டு. உண்மையாவே இந்த குரூப்ல இன்னைக்கு இணைஞ்சிருக்க எல்லாருமே, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்ம குரூப்ல இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லலாம். ஸோ இங்க சொல்ற விஷயங்கள் நிச்சயமா நடக்குது. எனக்கு நடந்ததுக்கு அப்புறம் நான் அதை நம்பிக்கையை வேரூன்றி கொண்டுகிட்டேன். ஸோ அடுத்தடுத்து எனக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லியானது தான். ஆனால் காட்ஸ் கிரேஸ்ல ரொம்ப நல்லா கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ உடம்பு ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சப்ப நான் தம்பிகிட்ட வந்து பேசினேன். நான் 1 or 2 டைம்ஸ் பேசினேன் அப்படின்னா அவர் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிடுவாரு. ஃபாலோ பண்ணப்ப என்ன சொன்னாருன்னா, February 1 வந்து நீங்க கட்டாயமா பழனிக்கு வந்துருங்க. நான் சொன்னேன், ஐயோ தைப்பூசமாச்சே, என்னால மேலெல்லாம் ஏற முடியாது, நடக்கிறதே சிரமம், எந்திரிச்சு அப்பதான் நிக்க முடியுதுன்னு சொன்னேன். இல்ல நீங்க நம்ம அன்னதான மடத்துக்கு வாங்க, கீழே உள்ள செட்டி முருகனை பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு வந்துடணும் அப்படின்னு உண்மையா நானும் எனக்கு துணைக்கு எங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு நான் வந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் நான் வந்து டாக்ஸில டிராவல் பண்ற முடியுது என்னால. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் தம்பியை பார்த்ததும் கிடையாது. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆச்சு எல்லாரு கூடயும். பழகுற எல்லாருமே ரொம்ப அன்பா இனிமையா, எல்லாரையும் பார்க்க செட்டி முருகன் மாதிரியே இருந்தது. ஆதிவேலோட கதை கேட்டுட்டேன். நான் அந்த ஆதிவேலோட கதையை கேட்கும் பொழுது எனக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் கிரியேட் ஆச்சு. இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற உந்துதல். நான் அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டேன்னா, நம்மளோட குரூப்ல எல்லாரும் ஐயாவோட சேர்ந்து எல்லாம் பாடுவாங்களே, அதெல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போதைக்கு நம்ம சண்முகம் தம்பி ஃபோன் கொஞ்சம் இது பேட்டரி லோவா இருந்தது. அவங்கலாம் பழனிக்கு ரொம்ப நான் நடந்து வந்துட்டு மெசேஜ் போட்டுட்டே இருந்தாங்களே, நமக்கே பழனிக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருந்தது. ஸோ அப்படியே நான் இன்வால்வ் ஆன பார்த்து எங்க அம்மாவே கிளம்பலாமா நான் இருமா அப்படின்னு. ஏன்னா எங்க அம்மாவுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கு, நிக்க தான் முடியும், சேர்ல தான் உட்காரணும். பட் ஆனா அவங்களும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து நான் இருந்தேங்கிறதோட இருக்க வச்சாரு முருகன். இப்படி பார்த்தா ஆதிவேல் இருப்பாங்க, இங்கிட்டு பார்த்தா செட்டி முருகன் இருப்பாங்க. அந்த பாட்டோட சேர்த்து கேட்கும் பொழுது நான் ஒரு தன்னம்பிக்கையான ஆள் தான், ரொம்ப போல்டான ஆள். இருந்தாலும் எனக்கும் சில நேரத்துல வலிச்சிச்சு, கஷ்டமா இருந்தது, யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த அந்த டைம் தான் கரெக்டா வந்தது. நீங்க வாங்க, இங்க வந்துட்டு போங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் வந்தேன். வர வச்சாரு. ஸோ அந்த பாட்டெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப பேரானந்தமா இருந்தது. நான் வந்து வேல்மாறெல்லாம் படிக்கணும்னு நினைச்சிருந்தேன். திருப்புகள்ல சில பாட்டுகள்லாம் இங்க கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். அந்த மாதிரி என்னெல்லாம் நான் ஆசைப்பட்டனோ எல்லாமே எனக்கு அங்க கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட 4 to 5 hours ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறம் நான் கிளம்பலான்னு போனப்ப, அதாவது பார்த்துட்டே இருப்பாப்ல அவரு சண்முகம் தம்பி, சாப்பிட்டீங்களா, டீ குடிச்சிங்களா, வெளியில சாப்பிடுங்க, ஐயோ அன்னதான மடத்தை தான் சாப்பிடணும்ட்டாப்ல. போய் அங்கேயும் போய், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 10 மாசம் கழிச்சு வீட்டிலே நான் சாப்பிட்டா எந்த ஒரு மிளகா சாம்பார்ல போட முடியாது, புளிப்பு எதுவுமேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா அன்னைக்கு அன்னதான மடத்துல கிட்டத்தட்ட 10 மாசம் கழிச்சு நான் சாப்பிட்டேன். கண்டினியூஸ் காஃப் இருக்கு எனக்கு. பட் அதுவுமே எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. நம்பிக்கை தான் எல்லாமே. நம்ம மனசுல எப்படி நினைச்சு டிராவல் பண்றோமோ அப்படியே நடக்கும். ஸோ சொன்னாங்கல்ல, இன்னைக்கு மீட்டிங்க்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு ப்ரூஃபா நீங்க என்ன எடுத்துக்கலாம். இதுல எந்த ஒரு பொய்யுமே இல்லை. இந்த February 1 போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா இந்த டிசென்ட்ரி இஷ்யூஸ் எனக்கு ரிசால்வ் ஆயிடுச்சு. அங்க சாப்பிட்டு வந்து அங்க சாமியை கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம்
அடுத்த டார்கெட்டட் தெரப்பி அதுக்கப்புறம் 4 தடவை முடிஞ்சிருச்சு இது வரைக்கும். ஸோ இந்த டிசென்ட்ரி இஷ்யூஸ் எனக்கு இல்லை. என்னோட டாக்டரே மிராக்குலஸாக கேட்டாங்க, என்னம்மா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு நீங்கள் எமர்ஜென்சியில் அட்மிட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கும் முருகனை பற்றி நான் சொன்னேன். ஸோ சிரிச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனிவே அவங்க மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இல்லை. அதனால ஸோ நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் காஃப்லேருந்து நான் வந்து விடுதலை பெற்றிருக்கேன். ஸோ இந்த டிசென்ட்ரிங்கிறது நின்றுருக்கு. அதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அது அவ்வளவு சிரமமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 20-30 தரங்கிறப்ப ஒன்றுமே செய்ய முடியாது. நான் காலேஜில் கூட ரீஜாயின் பண்ணிட்டேன். ஒரு வாரத்தில் 4 நாள் நான் காலேஜ் போயிட்டுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு மிராக்கிளாக தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ நான் ஆதிவேலோட ஃபோட்டோ எடுத்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எப்படி இது நடந்தது அப்படின்னு ஆராய்ச்சிக்கு போல நல்லபடியாக நடந்ததுன்னு நம்பிக்கையாக இருக்கிறேன். ஸோ தட் நிறைய பேர்ட்டு இந்த பாசிட்டிவிட்டி நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஒன்று சொல்லி நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் அந்த தைப்பூசத்தில் வந்து செட்டி முருகன்ட்டே ஆதிவேலையும் இப்படி இப்படி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, 1 வருஷம் வந்துட்டேன்ப்பா, இன்னும் 40 வருஷம் உன்னை வந்து நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்து ரிக்வெஸ்ட்லாம் வைக்கல. என்னை 40 வருஷத்துக்கு நல்லா வச்சுக்கோன்னுலாம் நான் கேட்கல. நான் என்ன சொல்லியிருக்கேன், கான்ஃபிடென்ட்டா 40 வருஷம், இன்னும் 40 வருஷத்துக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ 45 + 40 என்னோட 85வது வயசுல என்ன லேசா தள்ளாடி இருக்கலாம், முடி நரைச்சிருந்திருக்கலாம். இதே சிரிப்போட அதே அன்னதான மடத்துல இந்த சைடு செட்டி முருகனோடையும் அந்த சைடு ஆதிவேலோடையும் போய் உங்க எல்லாரோட பிரேயர்ஸோடையும் சேர்ந்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வர்ற அளவுக்கு எனக்கு ஆரோக்கியத்தை அவர் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட கேட்டுட்டு வரல, சொல்லிட்டு வந்தேன். அது மாதிரி நமக்கான சில விஷயங்கள் யார் மூலியமா நமக்கு இன்ஃபர்மேஷன் வருதோ அதை மனசார ஏத்துக்கிட்டு, நான் வந்து ஆராய்ச்சி பண்ண போகல, சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் போனேன். முடியுமான்னு தெரிலன்னு, இல்லை நீங்க வாங்க எப்படியாவது பாத்திரலாம் அப்படின்னாங்க. கும்பலா தான் இருந்துச்சு. ஆனா இன்னுமே எனக்கு அது ஒரு மிராக்குலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அன்னைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு கூட நான் பொன்னமராவதிக்கு வந்து எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு, என் குழந்தை அங்க இருக்கா 12.5 வயசுல, போய் பார்த்துட்டு பிள்ளையார்பட்டியில நம்ம முருகனோட அண்ணனையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த டாக்ஸி டிராவல்ல ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் நல்லபடியா எல்லாரோட சப்போர்ட்னோ அண்ட் ப்ரேயர்ஸோட போயிட்டு இருக்குது. ஒரே ஒரு டேக்அவே தான், யார் மூலியமா என்ன விஷயம் நமக்கு வந்தாலும் நம்ம அதை எந்த அளவு நம்பிக்கையோட எடுத்துக்கிறோங்கிறது தான் நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நம்ம சாமிகிட்ட வச்சிருக்கிற நம்பிக்கை, முருகன்கிட்ட வச்சிருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, அவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் வாங்கணும்னு கிடையாது. நீங்க அவர்கிட்ட அன்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க சொன்னாவே அவர் வந்து அதை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. கட்டாயமா அது மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க டைரக்டா அவர்கிட்ட சொல்லுங்க. எனக்கு கொடுத்த முருகன் உங்க எல்லாருக்கும் கொடுப்பாரு. திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு உங்க எல்லார் முன்னாடியும் பேசுறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றிகள் பல. உங்களுக்கு வந்து இதுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு ஒருத்தரால தான் முடியும். ஏன்னா நாங்க வந்து உங்களுக்கு சொன்னாலுமே எங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் யாரோ ஒருத்தவங்க தானே சொல்லி கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கு ஒரு அண்ணனா இருந்து, ஒரு அப்பாவா இருந்து, ஒரு குருவா இருந்து, வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணன் தான். நாங்களும் ஏனோதானம் காவடி எடுத்தவங்க தான். ஏதோ முருகனை போய் பார்த்தா ஏதோ செல்வம் கிடைக்கும், வளம் கிடைக்கும், நல்ல கார் கிடைக்கும், வாசல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் போனவங்க தான். அதுக்கப்புறம் தான் ஒரு புரிதல் வந்தது. முருகனுக்கும் நமக்கும் உள்ள சொந்தங்கள் என்ன சொந்தம் நமக்கு அப்படிங்கிற புரிதல் இருந்தது. இதுக்கெல்லாம் ஒரு விதை போடுறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பா வேணும். அப்படி ஒரு தேர்வு பழனியாண்டவர் தேர்வு செஞ்சவர் தான் வணக்கண்ணன். வணக்கண்ணை செதுக்கினவங்க தான் நாங்களாம், அப்படிங்கிற அவர் கையால செதுக்கினவங்க தான் நாங்களாம். அவர் ஒரு சில வார்த்தைகள் வந்து இப்ப பேசுவாரு. வணக்கம் சுப்பிரமணியன். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் முதல்ல உங்களை அந்த இதும்போது பார்க்கும்போது என்னதான் வந்து ஒரு பெரிய போல்டு லேடியா இருந்தா கூட கொஞ்சம் அந்த முகத்துல ஒரு வாட்டம் இருந்தது. ஈவன் உங்க சொற்கள்ல கூட இன்னைக்கு இருக்கிற அந்த வேகம் இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு மாத்தி கொடுத்துருக்காருன்னா அது பகவானுடைய இது. அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முருகன் வந்து வேலா தானே விரும்பி, அதுவும் ஒரு இரும்பு வேலா வந்திருக்காரு. இத்தனை ஆண்டுகளா துருப்பிடிக்காம இருக்கு. அவ்வளவு அபிஷேகம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, டெய்லி திருமஞ்சனமாவது பண்றாங்க, இருந்தும் அது வந்து துருப்பிடிக்கல. அதெல்லாம் வந்து இறைவனுடைய மிகப்பெரிய ஆற்றல் தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்து அவங்க அந்த இறையருள் வந்து நிச்சயமா நீங்க அங்க போய் உட்கார்ந்தாலே நம்மள அறியாம ஒரு சின்ன அதிர்வு நமக்கு கிடைக்கும்.
அந்த இடம் வந்து நமக்கு இன்னும் நிறைய பேர் இன்னும் புரிஞ்சுக்கல. அதனுடைய சக்தி வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுது. அங்கே வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம மூதாதையர்கள் எல்லாம் 9 கோயில் நகரத்தாரும் சத்தியம் பண்ணி கொடுத்த ஒரே இடம் அதுதான். இதுவரைக்கும் நம்ம வெளியில எல்லாம் வந்து ஏதோ நம்ம குடும்பத்துல பண்ணியிருப்போம், வெளியில பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் இருக்குமே தவிர 9 கோயில் நகரத்தாரும் அங்க வந்து ஒரு ஈசானிய நடதேசியருக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த அத்தனை பேருமே சத்தியவான்கள். இன்னைக்கு வேணா கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் அந்த காலத்துல வந்து அவ்வளவு பேருமே நீங்க 100 பேர் எடுத்தா அதுல 99 பேர் நிச்சயமா நல்லவங்களா இருந்தாங்க. ரொம்ப பக்திமான்களா இருந்தாங்க. சொல் பிறழாத ஆளுகளா இருந்தாங்க. நல்லொழுக்கத்தோட இருந்தாங்க. அவங்க எல்லாருடைய அந்த பேச்சும் அவர்களுடைய அங்க மூச்சும் அங்க இன்னும் இருக்கு. அதனால எப்படி இருந்தாலும் நம்மளை சுத்தி ஏதாவது ஒரு மூதாதையர்கள் அங்க இருப்பாங்க. நம்ம போகும்போது எப்படி குலசாமிக்கு நம்ம போய் கும்பிடுறோமோ, குலதெய்வ கோயிலுக்கு போறோமோ, அதே மாதிரி அந்த அன்னதான மடம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அது வந்து நம்ம நகரத்தார்களுக்கும் அன்னதான மடத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. 1788 அன்னதான மடத்தை அந்த 78 கால் மண்டபம், 6 கால் சவுக்கு எல்லாம் மாத்தி கட்டினாங்க. 1800 தான் முதல்ல நம்ம வந்து கல்கட்டா போனோம். அதுக்கப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி. காசி எல்லாம் 1813 1863 தான் காசி மடம் கட்டினாங்க. நீங்க ஒவ்வொன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பர்மாவுக்கு போனது, ஸ்ரீலங்கால 1861 தான் அந்த சிலோன் பேங்க் உருவானது. இப்படி எல்லாமே நகரத்தாருடைய விஷயங்கள்ல திருப்பி ஒரு பெரிய காலகட்டத்துக்கு நம்மளை வந்து உந்தி தள்ளினது வந்து அந்த அன்னதான மடத்தினுடைய தர்மம். அந்த தர்மம் உங்களே இல்ல, எல்லாரையும் இல்ல, எல்லாரையும் காப்பாத்துங்கிறதுல எந்தவித ஒரு கிஞ்சித்தேனும் ஐயம் இல்லை. எனக்கு இன்னொன்னு உங்களுடைய சொல்லுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்க வந்து சொல்லிட்டு வந்து பாத்தீங்களா, ஏய் உன் கடமைடா 40 வருஷம் நீ திருப்பி கூட்டிட்டு வாடா. இந்த சொல்லுதான் அவன் விரும்புறான். ஏன்னா எப்படின்னா, அன்பினும் பிடிக்குள் அகப்படும் மலை அவன். பழனியாண்டவன் எப்படின்னா, நம்ம மேல நாம வந்து அவன் மேல உள்ள அசையாத நம்பிக்கை இருக்கிற மாதிரி, அவனுக்கு நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு பிரியம் இருக்கும். நீங்க இந்த பிரியமா நீங்க சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதனால 40 வருஷம் இல்ல 400 வருஷம் கூட உங்களை வர வைக்கணும்னு நினைச்சானா வர வைப்பான். நன்றி. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். அதாவது வணக்கண்ணனை பத்தி சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணன் வந்து எல்லாருக்கும் தெரியும், நன்கு பரிச்சயமானவர் தான். ஆனா முருகன் வந்து அவரை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டாரு. இன்னைக்கு வந்து ஆதிவேல், செட்டி முருகன் இத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு முதல் போட்ட விதம் வந்து வணக்கம் சுப்பிரமணியனை போட்டவர் தான். அதுல மாற்று கருத்துக்கள்ல அதுக்கு மாற்று எதுவுமே அதுக்கு நிகர் கிடையாது. ஏன் அப்படின்னா அவரு தேர்ந்தெடுக்கிறாரு. இவரை வந்து அதுக்கு முன்னாடியே இவர் செதுக்கிட்டாரு. பழனியாண்டவர் வந்து அண்ணனை ஒரு இடத்துலயா செதுக்குறாரு. அவருக்கு வந்து திருப்புகளை பத்தி சொல்லி ஆராய்ச்சி பண்ண வச்சு, வட்டெழுத்து ஆராய்ச்சி பண்ண வச்சு, தொல்பொருள் அந்த இதை ரிசர்ச் பண்ண வச்சு, இவ்வளோ அனுபவத்தை அவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அண்ணன் வந்து மதுரைக்கு யதார்த்தமா போறாரு. மதுரைக்கு போய் அவர் பணி வந்து காலதாமதம் ஆகுது. அதனால அவர் வந்து ஒரு இடத்துல வந்து டீ சாப்பிட போலான்னு சொல்லி போகும்போது ஒரு பழைய அதாவது வேஸ்ட் பேப்பர் கடை இருக்கு. அங்க போய் அவரு பக்கத்துல டீ சாப்பிட போகும்போது அந்த கடைக்குள்ள அவர் போக வேண்டிய சூழல்ல அந்த இடத்துல ஒரு அறப்பட்டை புக்கு கிடைக்குது. என்னடா இது அறப்பட்டையை நம்ம செட்டியார் அதை பிரட்டி பார்க்கும்போது அதன் மூலமா தான் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ நகரத்தார்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்ப இவ்வளவு தூரத்துக்கு பழனி அன்னதான மடத்தோட சிறப்பு தெரிய வந்திருக்குன்னா அன்னைக்கு அந்த புக்கு கிடைக்கல. அதே புக்கு அதே இடத்துல வணக்கம் சுப்பிரமணியன் இருந்த இடத்துல சண்முகம் கிடைச்சிருந்தா அது யாருக்குமே பயனில்லாம போயிருக்கும். அது வணக்கம் சுப்பிரமணியனுக்கு கிடைக்கணும். வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணனுக்கு அப்புறம் சண்முகம் அவரோட வரணும். எங்களோட இன்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா சண்டேல தான் ஆரம்பிச்சது. நம்ம ஒரு பதிவு போடுறோம், அதை வந்து அவங்க ஆப்ஜெக்ட் பண்ணாங்க, அதாவது ஆமோதிக்கிறாங்க, நீ போட்டது தப்பு அப்படின்ட்டு. அப்ப எந்த பழக்கமும் கிடையாது, எந்த புரிதலும் கிடையாது, வணக்கண்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை பழனியாண்டவர் இது எல்லாருமே பழனியாண்டவர் இணைச்ச ஒரு குழு தான். எல்லாருமே பழனியாண்டவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. வணக்கம் சுப்பிரமணியன் கருப்பா சிவப்பான்னு கூட எனக்கு அவர் கூட பழகி ஒரு 6 மாசம் வரைக்கும் எனக்கு தெரியாது. அவரு ஹைட்டா இருப்பாரா குட்டியா இருப்பா. ஆனா நாங்க நிறைய பேசணும். அவங்க ஆட்சி கூட அவ்வளவு தூரம் அந்த அண்ணன்ட்ட பேசிக்க மாட்டாங்க. நாங்க அவ்வளவு தூரம் பேசணும். பேசி ஒரு இது அதாவது இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசியிருக்கோம். ஒரு பதிவு போடுற சண்முகம் ஒரு பதிவு போட்டானா அந்த பதிவு வந்து யார் மேலேயும் காயம் இருக்காது. அவர் பதிவை நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய தற்பணிப்பினை நான் பண்ணல, புகழ்ச்சிக்கும் நான் சொல்ல வரல. சண்முகம் ஒரு பதிவு போட்டானா அந்த சண்முகம் போடுற பதிவை நாங்க படிக்கிறோம், விரும்பி படிக்கிறோம். அப்படிங்கும்போது அதுக்கு காரணம் வந்து வணக்கம் சுப்பிரமணியன்.
ஒரு பதிவை எப்படி போடணும் மறைக்கணும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு இது தேவையில்லை, எங்களை வளர்த்து விடணுங்கிறது அவருக்கு தேவையில்லை. அவரு பெரிய ரிட்டையர் லைஃப்ல இருக்காரு, அமைதியில இருக்காரு, அவங்களுக்கு தேவையான புகழ் இருக்கு, தேவையான பொருளாதாரம் இருக்கு, எந்த குறையும் இல்லாம பழனியாண்டவர் வச்சிருக்காரு. எங்களை யாரு, நாங்க என்ன அவங்க சொந்தக்காரங்களா பசங்களா, எதுவுமே கிடையாது. முருகன் ஒரு சொந்தம்னால எங்களை அவர் வளர்த்து விட்டாரு. இன்னைக்கு இவ்வளவு ஒரு ஜெனியூனா யாரையும் காயப்படுத்தாம யார் மனசையும் புண்படுத்தாம ஒரு பதிவு போடுறதுக்கு காரணம் வணக்கம் சுப்பிரமணிய அண்ணன் தான். இன்னும் அண்ணன் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை வந்து நல்ல ஒரு சிந்தனை அண்ணன் கொடுத்து இன்னும் வந்து அவங்களுக்கெல்லாம் இன்னும் அண்ணா ஆரோக்கியமா இருக்கணும். அண்ணா ஆரோக்கியமா இருந்து இன்னும் பல இளைஞர்களை நம்ம தலைமுறை நம்ம நகரத்தார் சமுதாயத்தோட பேரை காப்பாத்துற அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணி விடணும். இன்னும் நிறைய அண்ணன் செய்யணும், முருகனுக்காக தொண்டு பண்ணணும் அப்படின்னு நம்ம இது பண்றோம். குழுல வந்து பல பேர் இன்னைக்கு கலந்துருக்கீங்க. எல்லாருமே வந்து ஏன் சொல்லுங்கண்ணா. யாரோ ஏதோ பேசுனீங்க, எனக்கு பேசுனா பேசலாம். குழுல பல பேர் வந்து இன்னைக்கு கலந்துக்கிறதுக்கு முன்கூட்டியே கலந்துக்கிறதுக்கும் ஒரு சில எதிர்பார்ப்பு என்னன்னா சிட்டு கவிதா அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க தாராளமா சிட்டு கவிதா அவங்கள்ட்ட பேசலாம். உங்க அன்பு சகோதரியா நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். அதாவது இப்படிதான் இது இந்த கேள்விதான் கேட்கணும், இல்ல இந்த கேள்வி கேட்டா அவங்க மனசு காயப்படும். அவங்க எந்த கேள்விக்கு எதுக்குமே அவங்க சங்கடமே போட மாட்டாங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு உங்களுக்குள்ள பதில் அவருக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க. வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது அவங்க எங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது என்னன்னா, சிட்டு கவிதாங்கிறவங்க எங்க ஜெயிச்சாங்கன்னா, எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையா சொன்னாங்க. அதை சொல்லும் போதுதான் அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்துச்சு. அதை அறிவிக்காம இருந்தாங்கன்னா அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்காது. அப்ப எனக்கு இது குறை இருக்குடா, இது குறை இல்லடா, நான் சரியாயிருவேன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இவ்வளவு தூரத்துக்கு அவங்க பழனியாண்டவர் கிருபை எல்லாமே இருக்கு இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை தான் இந்த புன்னகைக்கு காரணம். அவங்களுக்குள்ள அந்த தன்னம்பிக்கை இல்லைன்னா ஒரு நாள் கூட அவங்களால சர்வே பண்ணியிருக்க முடியாது, இந்த செல்ஃப் கான்பிடன்ட். அதனால யாருமே தயங்க வேண்டாம். உங்களுக்குள்ள ஒரு இந்த வாய்ப்புங்கிறது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. உங்களுக்குள்ள என்ன கேள்வி இருந்தாலும் தயங்காம கேளுங்க. என்கிட்ட கேட்கறது வந்து எனக்கு அந்த கேள்விக்கு பதிலே தெரியாது. அது என்ன நீங்க என்கிட்ட கேட்டாலும் அந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது. உங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. தாராளமா நீங்க கேட்கலாம். இது ஒன்றும் சங்கடப்படுறதுக்கோ இல்லை நமக்கு இந்த மாதிரி கேட்டோன்னு நம்ம சமுதாயத்தில் நம்மளை நான் திருப்பி சொல்லக்கூடிய சமுதாயத்தில் நம்ம மதிக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கக்கூடியதுக்கோ வேலை இல்லை. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், யார் கையும் எதிர்பார்க்கல. சரிங்களா? சமுதாயத்துல என்ன யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? என் கூட வர போறது எங்க அப்பா அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இவங்களோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வரல. அவங்க நிலைமையை பார்த்துட்டு பாதி பேர் பயந்து ஓடி போனவங்க தான் ஜாஸ்தி. அதனால அதையும் கடந்து இதுவும் கடந்து போனா எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்காங்க. தயவு செஞ்சு உங்க கேள்விகள் என்னவா இருந்தாலும் அதை தயங்காம கேளுங்க. நன்றிகள் பல. ஆச்சி, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஆச்சி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ் ஆச்சி. சந்தோஷமா இருக்கு எனக்கும். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உண்மையாலுமே உங்களை மாதிரி எல்லாரும் வைராக்கியமா இருந்தா நமக்கு வர நோய் நம்மள பயந்து ஓடி போயிரும். இவங்கிட்ட நம்மளால இருக்க முடியாது, நம்மளே எஸ்கேப் ஆயிரும். ஆமா, அந்த ஒரு சின்ன நம்பிக்கை, அந்த சின்ன ஒரு நம்பிக்கையை மட்டும் ஸ்ட்ராங்கா போட்டுறணும். அதை யாராலையும் வந்து அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. அப்படி லேசா யாராவது அசைச்சு பார்த்துட்டாங்கன்னா திருப்பி விழுந்துருவோம். அதனால எனக்கு கூட ஏப்ரல் 6 அன்னைக்கு ஃபுல் பாடி ஸ்கேன் ரிப்போர்ட் 10ஆம் தேதி வருது. அதுக்கப்புறம் ஏதோ பிளட் பயாப்சி எல்லாம் என்னமோ இருக்கட்டுமே, என்னதான் டாக்டர் சொல்லட்டுமே, என்னைய மீறிய எனக்கு எதுவும் நடந்துட போகுது. எனக்கு வந்து டு பி வெரி ஃப்ராங்க், வாழ்நாள் முழுக்க ட்ரீட்மெண்ட்னு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, 21 நாளைக்கு ஒரு தடவை வாழ்நாள் முழுக்க எனக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறாங்க. டெய்லியே ட்ரீட்மெண்டா இருந்தால் கூட நான் அசந்து விழுந்தால் ஒழிய எனக்கு வந்து ஒண்ணுமே ஆகாது. என்னைய மீறி எனக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கறத. இப்ப டாக்டர் தான் டெய்லி டாக்டர் ஹாஸ்பிட்டல் போறாரு, அது என்ன அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண தான் போறாரு, அவர் வருத்தமா போறாரு. அது மாதிரி தான் நம்மளும் ஒரு டாக்டர் தான்.
ஆமா. சோ அந்த ஸ்கேனர் ரிப்போர்ட் எதை பத்தி நான் சிந்திக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறேன். நானும் கொஞ்சம் ஹேபிட்ஸ்லாம் மாத்திக்கிட்டேன். யோகா பிராக்டிஸ் பண்றேன், லிம்பாட்டிக் எக்ஸசைஸ் பண்றேன், வாக்கிங் போறேன். அதுக்கப்புறம் ஃபுட்டில் ப்ராப்பரான டயட் கொண்டு வந்துட்டேன். பால் சார்ந்த ப்ராடக்ட், நான்வெஜ், இப்படி 4 பேர் சொல்லும் பொழுது அதுல என்ன விஷயம் இருக்குங்கிறத எடுத்துக்கிட்டேன் நான். ஏன் இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னு கொஸ்டின் பண்ணல. அதுக்கப்புறம் சீக்கிரம் தூங்குறது, ஸ்கிரீன் டைம் எல்லாமே கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ தட் டே பை டே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆச்சி வந்து ஆச்சியோட மாணவர், ஆச்சி வந்து ப்ரொஃபஸர், ஆச்சியோட மாணவர் வந்து சிவகார்த்திகேயன், நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து ஆச்சியோட மாணவர். பின்னாடி புகைப்படம் இருக்கு. அவரும் சில உதவிகள் செஞ்சுதான் இருக்காரு. அவருக்கும் நன்றிகள் பல. உங்க கோவம் எனக்கு புரியுதாச்சு. நீங்க கோவப்படுறீங்க எனக்கு தெரியுது. திருப்புகழ் பாடுறவர் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கல அப்படிங்கறத நிச்சயமா நீங்க அதான் அண்ணனை பாத்துட்டு இருக்கேன். நீங்க தான் பின் பண்ணிட்டீங்களா? அண்ணன் ரசிச்சு எனக்கு கை தட்டிட்டாங்க. நான் பார்த்தேன். நான் தான் எகுத்தாப்புல அண்ணன் பாடுறதெல்லாம் வீடியோ எடுத்தேன் அன்னைக்கு. அப்புறம் மெய் மறந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ணனும் பக்கத்துல இருந்து நீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல உங்களெல்லாம் பாக்கல. நான் ஆதி வேலையும் செட்டி முருகனையும் தான் பாத்துக்கிட்டே இருந்தேன். திருப்புகழ்ல வந்து நம்ம என்ன பலன் எதிர்பார்க்கிறோமோ அதை நீங்க வந்து ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பெரிய பயணியாளர் அருள். எனக்கு இதுல அண்ணா எனக்காக எல்லாரும் ஒரு சின்ன வேண்டுகோள்ண்ணே. என்னோட 43,000 ரூபாய் நான் ஜிபேல தெரியாம ஒரு நபருக்கு போட்டுட்டேன். அது இன்னும் எனக்கு வரல. நாளையோட 1 மாசம் ஆகுது. அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. முருகனை தான் நானும் நம்பிட்டு இருக்கேன். எனக்கு முருகன் ஒரு நல்ல வழி காட்டணும். நிச்சயமா உங்களுக்கு நல்லா எல்லாம் திருப்பி கொடுத்துருவாரு. திருப்பி கொண்டு வந்துடுற. கவலையப்பட வேண்டாம். நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு. ஆட்சி என்ன சொல்லிட்டு இருந்தேன்னாக்க, அவங்க சொன்னாங்கல்ல, நான் வந்து என்னுடைய ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணிட்டேன், என்னுடைய அதை கம்மி பண்ணிட்டேன், என்னுடைய சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். மொத்தத்துல இந்த உலகத்துல நம்ம வந்து நம்ம சொல்றோம்ல, இந்த உலகத்துக்கு வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நோக்கம் இருக்குன்னு சொல்றோம். எல்லாமே நம்ம செய்யக்கூடிய செயலெல்லாம் இன்பத்தை நோக்கியதாவே இருக்கு. ஆனா எது வந்து நிறைவான இன்பம், எது வந்து பர்மனண்டான இன்பம் தெரியல. அதை நோக்கி போனோம்னாக்க இந்த உடம்பு வந்து எல்லா பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அந்த சாப்பாடு, இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், இந்த படம் நல்லா இருக்கும், எல்லா பக்கமும் இழுக்கும். இந்த உலகத்தை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து உள்ள நோக்கி இழுக்கிறது தான் வந்து உள்ள சிவத்தை நோக்கி இழுக்கிறது தான் வந்து நமக்கு இந்த திருப்புடைய பலனை நம்ம நினைக்கிறோம். எவ்வளவுக்களவு இந்த புலன்கள் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பத்து நாட்டத்தை குறைக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள ஆன்ம சக்தி பெருகிக்கிட்டே வரும். சில பேர் நினைப்பாங்க, 4 வரை போய் படிச்சாக்க எப்படியா பரீட்சையில மார்க் கிடைக்கும், இந்த 4 வரை படிச்சாக்க ஊசி போட்டதானே காய்ச்சல் குறையும், இந்த 4 வரை படிச்சா எப்படி குறைக்கும், அதுக்கு என்ன சம்மந்தம் நினைப்பாங்க. அதனுடைய நிறைவான பலன் நம்மளுடைய புலன்கள். இந்த 5 புலன்கள் மூலமா தான் நம்ம உலக தொடர்பு கொள்ளணும். இந்த 5 புலன்கள் மூலமா இதை உள்நோக்கி செலுத்துறது மூலமாக, அது மூலமா நம்ம வந்து டீவியேட் ஆகி போகாம இறைவனுடைய பாதத்துல நம்ம செலுத்த நம்முடைய ஆன்மா வந்து வலுவடைஞ்சுக்கிட்டே போகும். நிறைவான இன்பத்தை நோக்கி போகும். அப்ப நீங்க அது வந்து உங்களை அறியாம நீங்க ஆல்ரெடி அதுல நீங்க அந்த ட்ராக்குக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க விவேகானந்தர் சொல்லுவாரு, எதை பார்த்து நம்ம பயப்படுறோமோ அது துரத்துமா. அவர் வந்து ஒரு நாயை பார்த்து பயப்படுவார். இப்படி நிப்பாரு ஒரு வழியில, அவர் இப்படி மூவ் பண்ணாருன்னா அதை மூவ் பண்ணும், அது பின்னாடி போகும். அப்படி அப்ப ஒரு சாதாரண போட்டில் இவர் எவ்வளவு பெரிய ஞானி வந்து ஒரு அமெரிக்கால பேசிட்டு இருந்திருக்காரு. நினைல அப்படிம்பாரு. நிப்பாரு. யாரோ சொன்ன மாதிரி கேட்டு நிப்பாரு. கீழே கல்லை எடுப்பாரு. கல்லை எடுப்பாரு. அந்த நாய் மேல அப்படின்னா எரிஞ்சா அந்த நாய் பயந்து ஓட ஆரம்பிச்சிடும். எதை பார்த்து நம்ம பயப்படுறோமோ அது நம்ம அதிகமா துரத்தும். பயந்து ஓட துரத்திக்கிட்டே இருக்கும். என்னைக்கு நம்ம அதை ஃபேஸ் பண்றோமோ அன்னைக்கு அது வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வந்து நமக்கு அதுக்கு இறைவனருள் மற்றவர்களோட துணை எல்லாமே கொஞ்சம் துணை செய்யணும்னு வச்சுக்கலாம். துணை இருந்ததுனாக்கா நம்ம கொஞ்சம் எளிதா இது பண்ணலாம். இந்த குழு நிறைய பேர், சண்முகம் உள்பட நிறைய பேர் வந்து உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது இல்லையா? அதனால 4 பேர் நமக்கு இருக்காங்க, நம்ம நிச்சயமா வாழ்ந்து காட்டிடலாம்னு ஒண்ணு இருக்கும்போது நம்ம நிச்சயமா அதை சாதிக்க முடியும். அற்புதமான ஒரு உதாரணம் நீங்க எல்லாருக்கும். சோ இந்த வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கு அப்புறம் நம்ம அடைய இந்த வாழ்க்கையோட குறிக்கோள் இருக்குல்ல, இப்படி இதுலயும் இந்த புலன்கள் மேல கிடைக்கக்கூடிய இன்பத்து மூலமே நாட்டத்தில் இல்லாம அது நீங்க மெயினா அச்சீவ் பண்ணிருக்கீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து அதுதான். இந்த வாழ்க்கையுடைய பலன் வந்து அதுதான். இந்த உடல் நீத்தாலும் அது உங்க கூட வரும். அற்புதம். வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ சோ மச். என்ன ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். எங்க அம்மாட்ட அப்ப சொன்னேன், நான் அன்னைக்கு பழனிக்கு வந்தப்ப 4 தடவை நான் நடக்கிறேன்னு வேண்டி இருக்கேனா. அம்மாவுக்கு அது தெரியும். நீ வாட்டுக்கு வேண்டி வச்சிருக்க அப்படின்னாங்க. ஏமா அடுத்த ஜென்மத்தை தான் நடப்பேன்னு நினைச்சேன். நான் தான் 40 வருஷம் தைப்பூசத்துக்கு வர்றேனே, 4 தடவை நடந்துட மாட்டேனா? இவ்வளவு பேர் இங்க இருக்கிறாங்க, நிச்சயமா என்னால நடக்க முடியுமா அப்படின்னு. ஆனா எங்க அம்மா அவ்வளவு நாள் நம்பல.
அன்னைக்கு அங்க வந்துட்டு போனது, அதுக்கப்புறம் நடந்த சேஞ்சஸ்க்கு அப்பெல்லாம் அந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. 4 தடவை நீ பழனிக்கு நடக்கிறேன்னு வேண்டியிருக்கியே, நடந்துருவியா, எப்படி நடப்பான. அப்பையில இருந்து எங்க அம்மாவுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை. அன்னையில இருந்து அம்மா 48 நாள், நான் பிப்ரவரி 1ல இருந்து கரெக்டா 48 நாள் டெய்லி வேல்மாறல் படிச்சாங்க. இன்னைக்கு இந்த ட்ரெஸ் நான் போட்டிருக்க ட்ரெஸ் முதற்கொண்டு என் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேரு திருப்புகள் படிச்சு எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு 3-4 ட்ரெஸ் போட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு 10 ட்ரெஸ் வந்தது. ஃபாலோயர்ல இருந்து யாரோலாம். ஆனா அவங்க சொன்னதெல்லாம் வேல்கிட்ட வச்சு கொடுத்தேன் மேம். வேல்மாறல் படிச்சேன், திருப்புகள் படிச்சேன். நம்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் நடக்குதே தவிர்த்து நம்பாம இருக்கும் பொழுது நடக்கல இதெல்லாம். சோ பழனிக்கு சீக்கிரமா நடந்து வரணுங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். 4 தடவை நான் நடக்கணும், சீக்கிரமா தடவை நான் வந்துடணும். அடுத்த தடவையே உங்களோட எல்லாம் நீங்க வீடியோ போட்டப்பயே சண்முகம் போடும்போது ஆசையா இருக்கும். பரவாயில்ல, எப்படியோ எப்படி தள்ளி கொண்டு போயிருவாங்க போல அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. சோ ரொம்ப இந்த தளத்தை நடந்திருக்காங்க. இதுக்கு மேல போனா குழந்தை தூக்கிட்டு நடந்திருக்காங்க, நடந்திருக்காங்க, ஊமையா இருந்து பேசியிருக்காங்க. நீங்க பாட்டுலாம் படிக்க வர்றாங்க. அதேதான். சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணிக்கிறது. என்னன்னா, ஒரு விஷயம் கிடைச்சிச்சு, அதை நான் ரொம்ப நம்பினேன், பிடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கேட்கல, அவர்கிட்ட ஆர்டரா போட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற தைரியம் உண்மையாவே ஏற்கனவே தைரியமான ஆனா இருந்தாலும் இப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் தைரியத்தோட டிராவல் பண்ணிக்கிறேன். மனசார எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். நன்றிகள் பல. ஒரு ஃபியூ மினிட்ஸ் 8:37 ஆகுது. ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் சிட்டு கவிதா அவங்களுக்காக டைம். யார் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ விஷ் பண்ணுங்க. அண்ணன் 8:40க்கு அண்ணன் திருப்புகழ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல்ல அண்ணன் வாழ்த்துவாங்க. அதுக்கப்புறம் முதல் வாழ்த்து, நீங்க 4 வருஷம் ரொம்ப சிறப்பா பழனி பாத யாத்திரை நிறைவு செய்யணும். அது நடந்தா பாக்கி எல்லாமே நடந்துரும். எவ்வளவு காலம் வாழ நினைக்கிறீங்களோ அவ்வளவு காலம் வாடுறது மட்டும் இல்ல, ஒரு நாள் அவருடைய திருவடியை நீங்க நல்லா குரு உபதேசம் வாங்குங்க, சிவபூஜை பண்ணுங்க. நம்ம பிறந்தே சிவபூஜை செய்யறதுக்காக தான். நிச்சயமா உங்களுக்கு நல்ல அதுக்கு உதாரணமும் நீங்க ஒரு எடுத்துக்காட்டுங்கிற மாதிரி அண்ணன் ஒரு எடுத்துக்காட்டுங்க. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா, அண்ணன் பழனி பாத யாத்திரை, அதாவது இவ்வளவு திருப்புகழ் படிக்கிறாங்க, இவ்வளவு படிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஐயம், காவடி யாத்திரை நான் நல்லபடியா எடுத்துடணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ஸ் நோட் போட்டாங்க. என்ன கரெக்டாண்ணா? ஆமாமா, எனக்காக வேண்டிக்கப்பா அப்படின்னாங்க. எனக்கு வேண்டிங்க. அவர் கேட்கல, எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கப்பா, அது சக்சஸ் ஆகணும், இல்ல வேற எதுவுமே கேட்கல அவரு. தம்பி, நான் பழனி பாத யாத்திரையை சிறப்பா அந்த காவடி யாத்திரையை நான் நல்லபடியா எடுத்துடணும்ப்பா அப்படின்னு. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு. என்னடா இது, அண்ணன் அண்ணனா கேட்கறாங்க, அவங்களுக்கு கேட்கறாங்களா அப்படின்ட்டு. நம்ம தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனையில யாரோ ஒருத்தருக்கு சேவை செய்ப்பார்ல, அதனால எல்லாத்தையும் நான் கேட்பேன் நிச்சயமா. அப்ப அண்ணன் சொன்னனால நம்ம தினமும் கூட்டு பிரார்த்தனையில நம்ம அந்த பிரேயர்ல வச்சோம். ஆதிவேல்ட்டையும் செட்டி முருகன்ட்டையும் நம்ம பிரேயர் பண்ணோம். அத்தனை பேரும் நல்லபடியா காவடி எடுத்து அத்தனை பேரும் திரும்பினாங்க. அண்ணன் வெரி ஸ்ட்ராங்கா வந்தாங்க. டே 1ல எப்படி வந்தாங்களோ அதே மாதிரிதான். ஏன்னா கீழவட்டை பயணம் ரொம்ப கடுமையான பயணம். மேலவட்டை மாதிரி நீங்க வளையப்பட்டீங்கனால நம்மளோடது கொஞ்சம் எளிமை, கொஞ்சம் தளர்வுகள் நிறைய இருக்கு. அவங்களோடதுல தளர்வுகள்ங்கிறது ரொம்ப குறைவு. அதனால அதுக்கு ரொம்ப வில் பவர் வேணும், இன்னொன்று ஸ்டெமினா, நல்ல ஸ்டெமினா வேணும். அதுல அண்ணன் பாட்டு பாடிட்டு வர பாக்குற மக்களுக்கெல்லாம் விஷ் பண்ணிட்டு, ஒரு சிஎம் வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி துபாய் சேக்கு நினைச்சிட்டு வர வழியெல்லாம் வரவேற்பு. உண்மையாலுமே நானும் பழனிக்கு வந்தேனே, உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல. இன்னொரு வாட்டி கண்டிப்பா உங்களை பாக்கிறதுக்குனே வரணும். நீங்க பழனிக்கு போனா அவரை சந்திக்க முடியாதுங்க, காரைக்குடி போனாதான் சந்திக்க முடியும். பழனியில அவர் மொழியோட அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார். 2 பேரும் அக்கௌண்ட்ஸ் ஒரு நாள் தான் பாப்பாங்க. பழனிக்கு போனா எப்படி பார்க்க முடியும்? நான் தைப்பூசத்துக்கு நடந்து போறப்ப நான் அங்கதான் இருந்தேன், தைப்பூசத்துக்கு முத நாள். ஆனா நான் பாக்கல, அத சொல்றேன். ஓகே, மகிழ்ச்சி. நன்றிகள் பல. நம்ம நேரம் நிறைய எடுத்துட்டோம். அண்ணன் பாட்டு சொல்லி தரணும். இது யாரும் விஷ் பண்றேன்னா விஷ் பண்ணுங்க. ஆச்சிக்கு விஷ் பண்ணுங்க. அவங்க வாழ்த்துக்கள் ஆச்சி, வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆச்சி. தேங்க்யூ சோ மச். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. உடல் நலம் தேங்க்யூ சோ மச். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அண்ணே, ஒரே ஒரு செகண்ட் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய வந்து இப்ப என்னோட பையன் 12th முடிச்சிருக்கிறான். இப்ப அந்த ஏஜ் குரூப்புக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாட்டெல்லாம் படிச்சு கொண்டு வர்ற மாதிரி வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு. இப்ப இந்த பிள்ளையெல்லாம் இந்த எதிர்த்தாப்புல தான் நின்னுட்டு இருக்கான். போன் வேணும் போல எதுக்கோ அவனுக்கு. டாக்ஸி கட் பண்ணியாச்சு, ஆனா எதுக்குன்னு தெரியல. நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் வாடா அப்படிங்கிறேன். ஸோ இப்போ நானும் ரொம்பலாம் நானும் கும்பிட்டேன்னு சொல்லறது இல்லை, பட் ஆனால் நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகம். வேல் பார்த்தாவே பிடிக்கும், பூ போட்டாவே பிடிக்கும், விளக்கேத்தனாவே பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல தெரியல. பாட்டு பாடினா கேட்க பிடிக்கும். ஆனா நானும் இப்ப வேல்மாறல் புத்தகத்தை அங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வேல்மாறலும் திருப்புகழ் புக்கமும் சும்மா இருந்த புக்கு இப்ப என்னோட காலேஜ்ல என் டேபிள்ல இருக்குது, படிச்சுட்டு இருக்கேன் நானு. நம்ம வந்து 12வது படிக்கிற குழந்தைகள் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியை இன்னமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இன்னும் நீங்களும் தம்பியும் இந்த டீமும் சேர்ந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு யோசிச்சு இந்த குழுனால கிடைக்கணும்னு எனக்கு இந்த இடத்துல ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யூத்துக்கு ஒரு செஷன் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு. வாழ்த்துக்கள் சிட்டு கவிதா உங்களுக்கு. வாழ்த்துக்கள் ஆச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. என்னையதான் ஆன்டின்னு சொல்லிட்டாரு தம்பி, பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிட்டு கவிதாச்சு, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், துணையுடன். தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. ஓகே, நீங்க 4 வருஷம் பழனிக்கு நடந்து வர்றேன்னு சொல்லி இருக்கீங்க. ஆமா. உங்க தாயாருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்குன்னு சொல்லி இருக்கீங்க. ஆமா. உங்க தாயாரையும் கூட்டிட்டு நீங்க நடந்து வாங்க. நாங்கெல்லாம் வயசானவங்க, அவங்க ரெடியா இருக்கிறாங்க. வாங்க. நிச்சயமா நிச்சயமா. உங்க மூலமா நாங்க முருகனை தரிசனம் பண்ணிக்கிறோம். கட்டாயமாண்ணே. நன்றி, வணக்கம். தேங்க்யூண்ணே. ஹாப்பி பர்த்டே ஆச்சி. தேங்க்யூ ஆச்சி. வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணே. ஆச்சி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆச்சி. அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நேரம் 42 ஆயிடுச்சு, 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம். அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? முதல்ல வசதியா முதுகு நேரா வச்சு உட்காந்துக்குங்க. சட்ட கலர் நல்லா இருக்கனால நீங்க பிரைட்டா தெரிய மாட்டேங்கிறீங்க. சுவாமி பிரைட்டா தெரியுறாருல்ல. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன், வந்துருச்சு இல்லையா? ஓகே ஓகே ஓகே. அப்ப எல்லாரும் வந்து நான் அந்த 3 முறை ஓம் சொல்லும்போது எல்லாரும் மைக்கை மியூட்ல வச்சு நீங்களும் இந்த 3 முறை சொல்லுங்க. அதுக்கப்புறம் மனசுல நம்ம வந்து இந்த சுவாமி எழுந்தருள போற ஒரு பாடல் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். சுவாமி நல்லா நம்மளுடைய உள்ளத்துல எழுந்தருளணும்னு சொல்லி நம்ம அந்த ஒரு தியானம் பண்ண போறோம். நம்ம அது ஒரு கைடட் மெடிடேஷன் மாதிரி தான், சின்ன ஒரு தியானம். சுவாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய ஒரு தியானம் தான் அது. எல்லாரும் என்னோட ரிப்பீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சொல்ல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா. நம்ம எல்லாம் கூட்டி செல்லும் வேலுக்கு அரோகரா. அருணீர்நா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லோரும் கண்களை மூடி அந்த பரம்பொருளை தங்களது எண்ணங்களிலே கொண்டு வாருங்கள். எல்லாம் வல்ல இறைவா,
பழனி ஆண்டவரே, சிவப்பரம்பொருளே, அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியான எங்கள் குல தெய்வமே, எங்களை காத்தருளும் கந்த கடம்பனே, இன்று நாங்கள் உங்களை எங்களது உள்ளத்திலே எழுந்தருளச் செய்து போற்ற இருக்கின்றோம். அதிலே எங்களை தாங்கள் சீரிய வழியிலே வழிநடத்துவீர்களாக. எங்கள் இல்லங்கள் தோறும், எங்கள் உள்ளங்கள் தோறும், எங்கள் எண்ணங்கள் தோறும் தாங்கள் எழுந்தருள வேண்டும். அண்டமெல்லாம் நிறைந்து அதற்கு அப்பாலும் சோதிமயமாய் ஒளிர்கின்ற எம்பெருமானே, எங்கள் பிண்டத்துள்ளும் நிறைந்து அற்புத ஜோதியாய், ஆனந்த ஜோதியாய், ஞானச் சுடரொளியாய் விளங்கி எங்களது உள்ளங்களிலே உள்ள கள்ளத்தை நீக்கி தங்களது காட்சி எங்களுக்கு தெளிவுறச் செய்ய வேண்டுமாய் தங்களுடைய பொன்னார் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல எம்பெருமானே, உச்சியிலே சடையிருக்க, உள்ளங்கை வேலிருக்க, கண்களிலே கருணை கொண்டு எங்களை காத்தருளும் கந்த பெருமானே, நீங்கள் எங்கள் உள்ளங்களிலே ஒவ்வொரு நாளும் எழுந்தருள வேண்டும். எங்கள் அனைவருக்கும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழவும், நாங்கள் என்றென்றும் தங்களுடைய எண்ணங்களிலேயே வாழவும் திருவருள் புரிய வேண்டுகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவரும் மெல்ல மெல்ல தங்களுடைய கண்களை திறந்து வகுப்பிலே நாம் தொடங்கும் போது ஈடுபடவும். வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்கரத்து, வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை, துவச வாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை, வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே. அருளிநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரையிரண்டும் அருவியுள உருவருவம் ஒன்றாகி, முத்திரமும் வழுத்த ஒண்ணா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் ஈதனவே பெரிதும், சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போதுளத்துள் வைப்பாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருவம் ஒரு நான்காகி சிவமாகவும் சக்தியாகவும் நாதமாகவும் விந்துவாகவும் இருக்கக்கூடிய எங்கள் பெருமானே, உருவம் ஒரு நான்காகி மகேஸ்வரராகவும் உருத்திரராகவும் திருமாலாகவும் பெருமானாகவும் இருக்கக்கூடிய எங்கள் பெருமானே, அரையிரண்டும் அருவியுள்ள உருவம் ஒன்றாகி சதாசிவ மூர்த்தியாக சிவலிங்கமாக ஆலயங்கள் தோறும் எழுந்தள்ளியிருக்கும் எங்கள் பெருமானே, முத்திரமும் வழுத்த உண்ணா மனம் மொழி என மெய் என்னும் எங்கள் மூன்று திறங்களாலும் வாழ்த்த இயலாத பெருவெளிக்கு அப்பாலாய் உள்ள பொருள். இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த ஆகாயம், அது ஒரு பெருவெளி. அதிலே அடங்கியுள்ள எல்லா அண்ட பேரண்டங்கள், அதற்கு அப்பால் சிதாகாசம், இவை எல்லாமே அசுத்தமாயை சுத்தமாயை இவற்றில் பிறந்தவை. இந்த மாயைக்கு அப்புறம் உள்ள அந்த பெருவெளிக்கும் அப்புறம்
எம்பெருமான் இருக்கின்றார். அழியக்கூடிய ஒரு பொருளிலே அவர் இருக்க மாட்டார். அதன் உள்ளே ஊடுருவி அதனை நிலைவரச் செய்வார். அதனால் அவர் உண்மையில் அவர் இருப்பது அந்த பெருவெளிக்கும் அப்பாலாய் பதி இலக்கணத்துக்கு உரியவராக உள்ள அந்த பொருள் இது. எனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி. சேயோன் என்றால் முருகப்பெருமான், எல்லாரையும் புகழ்ந்திருக்கார் அவரு. சிவபெருமான், அம்பாள், நாராயணர் 3 பேரும் ரொம்ப அதிகமாக புகழ்ந்திருக்காரு. அது எல்லாத்தோட அதிகமாக பெரிதும் முருகப்பெருமான் மட்டும் புகழல, முருகப்பெருமானை பெரிதும் புகழ்ந்திருக்கிறார். பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடை போது உடத்துடைப்பாம் வெற்றிவேல் முருகனுக்கு அருள. இன்றைய பாட்டுல 75% பாடல்ல பெருமாளுடைய புகழ் தான் வரும். 3 பத்திகள்ல அவரு பெருமாளை சொல்லுவாரு. ஈர்த்தன்னை ஆண்ட இந்த பெருமானுடைய அருட்பெரும் கருணையை எண்ணி வியந்து என்று நமக்கு இந்த திருப்புகழை நமக்கு கொண்டு சேர்த்த அந்த அருளாளர்கள் அனைவருடைய பொன்னார் திருவுடலை வணங்கி இங்கு கூடியிருக்கும் அடியார்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் அடியனுடைய சென்னியிலே சூட்டிக் கொண்டு இன்றைய சிந்தனையை நாம் தொடர்வோம். நம்ம போன வாரம் முருகப்பெருமானை ஆவாகனம் செய்யக்கூடிய கந்தர் அந்தாதி பாடல் நம்ம பாடணும். அந்த பாடல் பாடும்போது முருகப்பெருமான் எழுந்தருளி வருவார். அவர் நம்முடைய உள்ளத்தில் எழுந்தருளி வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அவர் எப்படி வரணும் அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லுது. அதல சேடன் ஆராட, அந்த மயிலோட வேலை கையில் பிடித்துக்கொண்டு மயிலோட ஆடி வரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்ல. அதான் நான் பாஸ் ஆகிட்டு நான் ஓடி வந்து ஆடி வந்தானே சொல்றோம். ஒரு நல்ல விஷயம் எதுனாலும் ஒரு நாட்டியம் ஆடுறோம்ல, நம்ம ஒரு நடனம் ஆடுறோம் இல்லையா, கிரிக்கெட்ல ஃபுட்பால்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு கோல் அடிச்சுட்டான் அப்படின்னா போதும், அதுக்கப்புறம் அவனால அந்த சந்தோஷம் தாங்க முடியாது. அப்ப ஆனந்த நடனம்னாலே அது ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடிய செயல். அவர் மட்டும் இல்லாம எல்லாருமே ஆடி வர்ற மாதிரி வர்றாரு. அப்படி எழுந்தருள வேண்டும் என்று இறைவனை எழுந்தருள செய்யக்கூடிய பாடல். நம்ம முதல்ல மற்ற தெய்வங்களை போற்றி வணங்கணும். இப்ப முருகப்பெருமானை எழுந்தருள செய்யறோம். அவர் எழுந்தருளி வந்ததுக்கு அப்புறம் நீ அடுத்தடுத்த வாரங்கள்ல அவருக்கு பூஜை செய்யக்கூடிய ஒண்ணுனா நம்ம செஞ்சுக்கிட்டே வருவோம். இந்த பாடலுக்கு நம்ம போவோம். முதல்ல இந்த பாடல் நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பொருள் விளக்கத்துக்கு போவோம். அதல சேடனார் ஆட அகில மேரு மீதாட அபினகாளி தானாட அவளோடு அன்று. இங்க அவளோடன் ரதிர வீசின்னு இருக்கும். நம்ம அதை பிரிச்சுக்கணும். அவளோடு அன்று அதிர வீசின்னு பிரிச்சுக்கணும். அதை அபினகாளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவார் ஆட. பாடுவோம் எப்படி படிக்கணும்னாக்க, அதல சேடனாராட அகில மீறு மீதாட அபினகாளி தானாடே அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட. அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவார் ஆட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தான் ஆட மலரில் வேதனார் ஆட மருவு வானுளோர் ஆட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் கதை விடாத தோள் வீமன் எதிர்கொள் வாழியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய்மீள விஜயன் ஏறு தேர் மீது கனகவேத கோடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகம் மூடு சீர்பாத உவனம் மூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமும் ஆட வாழ் தேவர் பெருமாளே. அதல சேடனாராடே அகிலமேரு மீதாட அபினகாளி தானாடே அவளோடு அங்கு அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாடே மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவானுள்ளோராடே மதியாடே வனச மாமியாராடே நெடிய மாமனாராடே மயிலுமாடி நீயாடி வரவேணு முருகா மயிலுமாடி நீயாடி வரவேணு 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 மயிலுமாடி நீயாடி வரவேணு கதைவிடாத தோல் வீமம் எதிர்கொள் வாழியால் நீடு
கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் நீள விஜயநேரு தேர் மீது கனகவேத கோடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகம் மூடு சீர்பாத உவணமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமும் ஆட வாழ்தேவர் பெருமாளே உளமும் ஆட வாழ்தேவர் பெருமாளே மயிலுமாடி நீயாடி வரவேணும் அதல சேடனாராட அகிலமேரு மீதாட அபினகாளிதானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணிதானாட மலர் வேதனாராட மறுவானுளோராட மதியாடே மனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும் முருகா மயிலுமாடி நீயாடி வரவேணும் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பாட்டை பாடி பிராக்டிஸ் பண்ண விரும்புறவங்க பாடலாம். நம்ம ஏதாவது பிழை திருத்தங்கள் இருந்ததுனாக்கா அடியனுடைய பாட்டிலும் பிழை திருத்தம் இருந்தா சொல்லுங்க. நீங்களும் பாடும்போது பிழைகள் இருந்தா திருத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கத்துக்கு போகலாம். நம்ம நன்றி. முதல் பேர ஒருத்தர் பாடுங்க, அடுத்த பேர ஒருத்தர் பாடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதல சேடனாராட அகிலமேரு மீதாட அபினகாளி தானாட அவளோடு உடன் அன்றதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானா மதுரவாணாட மலரில் வேதனாராட மருவானோர் ஆட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும் முருகா வரவேணும். அதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாழியாள் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜயநேரு தேர் மீது கனகவேத கோடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத புவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே. அருமை அருமை. வேற யாரும் இன்னொரு 4 பேர் பாடினாலும் பாடலாம். பாடிட்டு நம்ம விளக்குறைக்கு போலாம். நம்ம நான் பாடுறேன். பாடுங்க. மயிலுமாடி வரவேணும் முருகா வரவேணும் மயிலுமாடி நீயும் ஆடி வரவேணும் முருகா வரவேணும் அதல சேட நாராட அகிலமேரு மீதாட அபினகாளி தானாட அவளோடன் அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகு பூத வேதாள அவையாட. இந்த ரைட் சைடுல 5 பதம் பிரிச்சிருக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அபினகாளி தானாட அவளோடு அவளோடன் போட்டிருக்கு இல்லையா? சேர்த்து படிக்கும்போது அவளோடு அன்று அதிர வீசி வாதாடுன்னு வரணும். பிரிச்சு படிக்கும்போது அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் அப்படி பிரிச்சு படிச்சா ஈஸியா இருக்கும். இல்ல அவளோட அப்புறம் நீங்க ரதிர வீசின்னு பாடுற மாதிரி இருக்கும். அப்புறம் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அதனால நீங்க மாத்தி எழுதிக்கிறேன். ஆமா அவளோட அன்று இல்ல அவளோட அன்று முதல்ல சேர்த்தலாம். அவளோட அன்று அப்புறம் அடுத்த அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட பாடலாம். வேதாளம் நீங்க அந்த இன் சேர்த்துக்கணும். அந்த வேதாளம் அவையாட. ஓகே ஆச்சு. அடுத்தது மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட அருவானுலோடாட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயும் ஆடி வரவேணும் முருகா மயிலும் ஆடி நீயும் ஆடி வரவேணும். மயிலும் ஆடி நீ
கோரஸ்ல வேணா நீங்க வந்து எக்கு அடிக்குது. மயிலமாடி விளையாடி வர வேண்டும். ஓகேண்ணா, ஓகே. நான் பாடுறேன்னு. பாடுங்க பாடுங்க. கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாளியால் நீடு கருதுலார்கள் மாசேனை பொடியாக கதறுகாளி போய் மேல விஜய நேரு தேர் மீது கனக வேத கோடூதி அலை மோதும். நன்றி. உதவி மீதிலே சாயி முழகமோடு சீர்பாத உவனமூதி மாமாயன் மருகோனே உதய தாம மார்வான பிரபுட தேவ மகாராஜ உலகமாட வாழ்தேவர் பெருமாளே. நன்றி நன்றி. இது எல்லாருக்குமே கொஞ்சம் பரிச்சயமான பாட்டு தான். ஏற்கனவே நீங்க நம்ம அந்த திருமுகன் திருப்புகழ் பாராயணக்கூடாதுல நீங்க ஏற்கனவே அந்த பாட்டு பாடியிருப்பீங்க. அதனால எல்லாருக்குமே அவ்வளவு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால நமக்கு பாராயணத்தோட போதும்னு நினைக்கிறேன். நம்ம விளக்கத்துக்கு போயிடலாம். நம்ம அடுத்தது இப்ப நம்ம இந்த பாடல்ல வந்து இப்ப இந்த பாடலுடைய வரலாறு கொஞ்சம் பார்த்துடலாம். நம்ம இது எப்ப பாடுனது? இது வந்து ஒரு 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 போட்டியில பாடினது. எப்படி கந்தரந்த ஒரு போட்டியில பாடினு சொல்றோமோ இந்த பாடல் வந்து ஒரு போட்டி வந்து இவராக கேட்டதில்லை, ஒரு அது நிகழ்ந்தது அப்படி. அதாவது இவர் வாழ்ந்த காலம் வந்து பிரபுடதேவ மகாராஜன்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் திருவண்ணாமலையில வந்து அரசராக இருக்காரு. அவருடைய சபையில ஒரு ஆஸ்தான கவிஞர் சம்பந்தாண்டான்னு ஒருத்தர் வந்துட்டு, சினிமாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து எம்ஆர் ராதா வருவார், அதில் டிஎம்எஸ் வந்து எஸ்பிபி சாரி இவர் அருணைநாதர் வருவார். அப்போ அந்த சம்பந்தாண்டான் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருப்பான். திடீர்னு இது மாதிரி ஒரு புதுசாக ரொம்ப ஃபேமஸான வந்தோன்னா அவனுக்கு எல்லாம் அந்த புகழெல்லாம் போனோன்னா கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் அவனுக்கு. அதனால இவரை ரொம்ப ஏதாவது பண்ணி இவர் அங்கேருந்து ஒழிச்சு கட்டிக்கணும்னு பார்ப்பான். அப்போ இவன் வந்து ஒரு காளி உபாசகன். அப்போ காளியுடைய காளிக்கு நிறைய பூஜைகள் செய்து எப்போ கேட்டாலும் காளி வரக்கூடிய மாதிரி அவன் வந்து நல்லா பக்தி கொண்டிருப்பான். எப்போ கூப்பிட்டாலும் வருவான். ஆனால் அவனுடைய அந்த பூஜைக்கு ஒரு நிறைவு காலம் இருந்தது ஆக்சுவலா. அதனால கடைசி இந்த இதுல என்ன பண்ணுவானாக்கா, நான் எப்போ வரலன்னு நினைச்சிட்டு என்ன சொல்லுவான்னாக்கா, ராஜாட்ட நான் வந்து காளியை வரவழைச்சு காட்டுறேன், அவர் வந்து முருகனை வரவழைச்சு காமிக்க சொல்லுங்கன்னு சொல்லுவான். இப்போ ராஜாக்கு தெரியும் இவனுடைய கொட்டத்தை அடக்கணும், அவர் வந்து இவர் வந்து நிச்சயமா வந்து பண்ணிடுவார் அவரு அருணைநாதர் சொல்லிட்டு இந்த போட்டிக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, ஊரே கூட்டிடுவாங்க. அப்போ இவன் வந்து காளியை வரவழைச்சு பாடுவான். அப்போ வந்து காளி வரவே மாட்டான், ஏன்னா அந்த காலம் முடிஞ்சு போயிருக்கும். இவன் நினைச்சப்பெல்லாம் வர முடியாது, பண்ண முடியாது அந்த மாதிரி. ஆனா அருணைநாதர் நினைச்ச போதெல்லாம் வந்து முருகப்பெருமானை கூப்பிடுவார், வருவார். நீலச்சிகண்டியில் ஏறும்பிரான் எந்த நேரமும் கோலக்குருத்தியுடன் வருவான்னு சொல்லியிருக்காரு அவரு. அவன் வர்றது மட்டும் இல்ல, குரத்தியோட வள்ளி குரத்தியோட வருவான் அவன். அப்படி அந்த பாட்டை சொல்லுவான். அந்த பாட்டில் மாதிரி சொல்லுவார் அவரு. அப்படி சம்பந்தான கூப்பிடும்போது காளி வரமாட்டான். ரொம்ப வருந்தி கூப்பிட்டோன்னா அவனுக்கு மட்டும் காட்சி வந்துட்டு போயிடுவான். அப்ப நமக்கு இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லி வருத்தப்படுவான். சரி, நம்ம தான் ஜெயிக்கல, அருணைநாதர் ஜெயிக்காம இருந்தா போதும்ல, நம்ம தோத்ததா ஆகாதுல்ல, இன்னும் போட்டி முடியல இல்ல, அவராலே வரவழைக்க முடியாம போச்சுனாக்கா போட்டி வந்து டிரால முடிஞ்சிடும் இல்லையா. அதனால என்ன பண்றான், காளிட்ட எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு பண்ணு, நீ வந்து முருகப்பெருமானை நீ வந்து இங்க வரவிடாம பண்ணிடுன்னு சொல்லி வேண்டிக்குவான். இப்ப வந்து அம்பாளும் தன்னுடைய மடியிலே இருத்திக்குவான் முருகப்பெருமானை. அப்ப இவரு இந்த 20 மயிலோ 2-3 திருப்பெல்லாம் பாடுவாரு. அந்த பாட்டெல்லாம் பாடி முருகப்பெருமான் வரமாட்டாரு. எப்ப கூப்பிட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஞானதர்ஷினார் பார்த்த உடனே இந்த காட்சியை அவர் பார்த்துருவாரு. இப்ப அம்பாளுடைய மடியில இருக்கிறதுனால இப்ப மயில் விருத்தம் பாடுவார். மயில் விருத்தம் பாடணும்னா மயில் அழகா தொகரிச்சு ஆடி வரும். அந்த மயிலுடைய நடந்து அம்பாள் கொஞ்ச நேரம் தன்னை மறந்துடுவான். மறந்தோன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பிடி தளர்ந்தவொடனே முருகப்பெருமான் வந்து குழந்தை முருகன் வந்து ஓடி மயிலோட சேர்ந்து ஆடி வர ஆரம்பிச்சிருவாரு. அப்பதான் வந்து இந்த பாட்டு பாடுவார், அதல சேட நாராட அகில மேரி மேட எல்லாரும் ஆடுறாங்க. முருகப்பெருமான் ஆடும்பொழுது எல்லாரும் ஆடுறாங்களா. அப்போ அந்த அங்க எப்படி நாராயணர் ஒரு அந்த தூணை பிளந்து வந்தாரோ அது மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னாக்க இதுதான் அதுக்கு முன்னோடி. இந்த தூணை பிளந்து இவர் வரக்கூடிய தன்மை வந்து முருகப்பெருமான் இருந்தது இல்லையா, அது மாதிரி அவர் வந்து சொல்லணும். அப்படி அந்த தூணை பிளந்து அவர் அங்கிருந்து வர்றாரு. அதனால இதுக்கு பேர் கம்பத்து இளையனார்னு பேர் இந்த சுவாமிக்கு. அங்க கம்பத்து இளையனார் சன்னிதின்னு இருக்குது அங்க திருவண்ணாமலையில. இவர் குறிச்சு அங்க அந்த கோபுரத்துல இருந்து ஒரு சிவயோகியா வந்து ஆட்கொண்ட இடம் வந்து கோபுரத்து இளையனார்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த வல்லாள கோபுரம் சொல்லுவாங்க. அதனால முருகப்பெருமானுக்கு அங்க கோபுரத்து இளையனார்னு ஒரு பேர் உண்டு, கம்பத்து இளையனார்னு ஒரு பேர் உண்டு. அப்படியே அந்த காட்சி எடுத்த சன்னிதி இன்னைக்கு இங்க காவடியெல்லாம் எடுத்து போறாங்க எல்லாரும் மக்கள்லாம். ஸோ இந்த பாட்டை நம்ம பார்க்கலாம் இப்போ.
அதல சேட நாராட அகிலமேறு மீதாட அபினகாளி தானாட அவளோடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அதல அப்படிங்கிறது வந்து அதல நாம கீழ் உள்ளங்க சொன்னோம் இல்லையா, அதலம் இதலம் சுதலம் தலாதலம் மகாதலம் சாதனம் பாதாளம், இப்படி இந்த கீழே உள்ள லோகங்கள்ல தான் வந்து ஆதிசேஷன் இருக்கதா சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆதிசேஷன் தான் வந்து உலகத்தை தாங்கிறதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால முருகப்பெருமான் ஆடி வரும்பொழுது முதல்ல இந்த உலகத்தெல்லாம் தாங்கக்கூடிய ஆதிசேஷன் ஆடுறாராம். அவர் தான் பதஞ்சலி முனிவரா வந்தவர். அதனால அவர் வந்து இறைவன் வரும்போது அவர் வந்து ஆடி வர்றாரு. அதெல்லாம் சேடன், சேஷன்ங்கிறது சேடன் வந்தது. இந்த வடமொழி சொல்லும் தமிழ் படுத்தும் பொழுது சில எழுத்துக்களும் மாறும் இல்லையா. வருஷம் அப்படின்னு வருடம் அப்படின்னு வரும். அபிஷேகம் அபிடேகம் அப்படி சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி ரிஷி அப்படின்னு சொல்றோம், அப்ப இருடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சேஷன் அப்படிங்கிறது சேடன் வந்துருச்சு. அப்ப அதெல்லாம் சேடனார் ஆட அகிலமேறு மீதாட, இந்த அகிலமே ஆடுது, அந்த மேருமலையே ஆடுதான். அந்த மேருமலை என்னன்னு கேட்டா, மேருமலை தான் வந்துட்டு இந்த அகில உலகங்களுக்கும் ஒரு அடைக்கலம், இங்க கஷ்டப்படுறவங்க அடைக்கலம் தரக்கூடிய மலை வந்து மேருமலை. ரொம்ப புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே புலப்படுமா அந்த மேருமலை. கைலாயத்தில் இருக்கக்கூடிய மலை அது. அதுலயும் நிறைய லோகங்கள் இருக்குது. அதுலயும் அதுல வந்து தேவர்கள்லாம் போய் அடைக்கலம் கூறாங்க. இந்த சூரபத்மன் வரும்பொழுது அவன் வந்து எவ்வளவு தவம் செய்து வரம் பெற்று இருந்தா கூட இந்த மேருமலை மட்டும் அவனுடைய கண்ணுக்கு வந்து புலப்படாது. அதனால இந்த பிழைச்சி அவன்கிட்ட தப்பிச்ச தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க, இங்க வர்றாங்க. அப்படித்தான் வந்து இந்திரன் தப்பிக்கிறான். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்திரன் மட்டும் தப்பிச்சிருவான். ஏன்னு கேட்டாக்க இந்திரன் வந்து சிவபூஜை பண்ணியிருக்கான். சிவபூஜை பண்ணவர்களுக்கு என்னைக்குமே வந்து பெரிய ஒரு வலிமை உண்டு. அவருக்கு எந்த கஷ்டமுமே அண்டாது. இப்படி சூரபத்மனோட போர் புரியும் பொழுது, தாராசுல போர் புரியும் போது பூதகணங்கள் நிறைய பேர் சிவபூஜை செய்தவர்கள் வர்றாங்க. அவங்களால அந்த பாசுபசாஸ்திரம் கூட ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா அடியவர்கள் வந்து ஒண்ணும் செய்யாது இல்லையா. அதனால சிவபூஜைக்கு என்னைக்குமே பெரிய ஒரு வலிமை உண்டு. 3 சிவபூஜை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, முன்னாடி கூட சொல்லியிருக்கோம். காஞ்சிபுரத்துல அம்பாள் செய்த சிவபூஜை, காளஹஸ்தியில திண்ணனார் சொல்லக்கூடிய கண்ணப்ப நாயனர் செய்த சிவபூஜை, அதுக்கப்புறம் சேங்கியலூர், திருச்சேங்கியலூர் சொல்றோம் இல்லையா நம்ம, அங்க வந்து சண்டேச நாயனார் குழந்தையாக இருந்து விசார சர்மன்ற பேர்ல இருந்து அவர் செய்த சிவபூஜை. இந்த 3 சிவபூஜைகள் வந்து ரொம்ப சிறப்பு. அப்படி இந்திரன் வந்து சிவபூஜை செய்யும் பொழுதுதான் வந்து அங்க வந்து அந்த முச்சுகுந்த சக்கரவர்த்தி வர்றாரு. அவர் தான் வந்து கைலாயத்துல இருந்து சிவராத்திரி அன்னைக்கு சிவராம வில்லும் பறிச்சு போட்டு அதெல்லாம் குரங்கா இருந்தவர் வந்து சக்கரவர்த்தியா வர்றாரு. நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த குலத்துலதான் வந்து பின்னாடி ஹரிச்சந்திரன், ராமபிரான்லாம் வந்து பிறவி எடுத்து வர்றாங்க. அப்படிப்பட்ட பிறவி பெற்ற குலத்துல அவர் சக்கரவர்த்தியா வர்றாரு. ஸோ அவர் வந்து இந்திரனை பார்க்க போறாரு. நினைச்சப்ப இந்த உலகங்கள்லாம் அவங்களுக்கு துணை புரிந்து போர் புரிவார், அசுரர்களுக்கு எதிராக போர் புரிவாரு. அப்ப அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம் வரும்பொழுது ஒரு முறை அவன் வந்து தான் பூஜை செய்யக்கூடிய லிங்கத்தை காமிக்கிறான். அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசை வருது, இந்த சிவலிங்கத்தை வந்து நம்ம பூஜை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லிடுறான். அதுக்கு முன்னாடி இந்த வாக்கு கொடுத்துருக்கான். என்ன வேணாலும் கேட்டு நான் தரேன்னு சொல்லியிருக்கான். அந்த போர்ல ஒரு உதவுனதுக்காக இந்த சிவலிங்கத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் வந்து காமதேனு கேட்கல, சிந்தாமணியை கேட்கல, கற்பகமரை கேட்கல. அதை கொண்டு போனா என்ன கேட்டாலும் ஏடிஎம் மிஷினே கொண்டு போன மாதிரி எவ்வளவு காசு வேணாலும் வாங்கிக்கலாம், என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். அதுல அதை கேட்கல, இந்த சிவலிங்கத்தை கொண்டு கேட்கிறாரு. அவனுக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல, கொடுக்க மனசு இல்லை அவனுக்கு உண்மையிலே. நாளைக்கு நான் சொல்றேங்கிறான், அவன் நாளைக்கு தர்றேன் அப்படிங்கிறான். இது வந்து விஷ்ணு, மகாவிஷ்ணு ரொம்ப காலம் பூஜை பண்ண அவர்கிட்ட பூஜை பண்ண லிங்கம், அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால அவரு கொடுத்தா தான் நான் அவர்கிட்ட நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கிட்ட போய் கேட்டு நல்லா கொடுத்துருன்னு சொல்லிடுறாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்றான், 7 லிங்கம் ஒரே மாதிரி பண்ணி வச்சிடறான் இதே மாதிரி. அப்ப இங்கதான் இருக்கு, நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்றான். இப்போ சுவாமி வந்து அவனுக்கு காட்சி கொடுத்து சொல்லிடுறாரு, நான் இதுல தான் இருக்கேன் அப்படின்றத காமிச்சிடுறாரு. கரெக்டா அந்த லிங்கத்தை எடுத்துக்கிட்டுறாரு. அதுக்கப்புறம் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. நீங்களே எடுத்துங்க, உங்கள்கிட்ட தான் வந்து பெருமான் வருவன் இருக்கிறதுனா அந்த லிங்கம் தான் வந்து இன்னைக்கு திருவாரூர்ல வீதி விடங்க பெருமானா இருக்காரு. மற்ற ஆரையும் வந்து பூலோகத்திலே அவன் வந்து பிரதிஷ்டை பண்ணிடுறான் இந்திரன். அதுதான் வந்து சப்த விடங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 7 ஸ்தலங்கள், சப்தவிடங்க ஸ்தலம், 7 இது பண்றான். அப்படி சிவபூஜை செய்தவன் வந்து இந்திரன். அவன் வந்து சீர்காழியில் போய் பூஜை பண்றான். அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை விட்டுட்டு சிவரனை பார்க்க போறான். அங்கதான் வந்து மகாகாலர் வந்து காவலை வச்சுட்டு போறாங்க. அதாவது சாஸ்தாவை காவலை வச்சுட்டு போறான் ஐயப்பனை.
ஐயனார தன்னுடைய தளபதி ஐய கருப்பர் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த காட்டு கருப்பர், பெரிய கருப்பர் நம்ம இன்னைக்கு கும்பிடுறோம், குலதெய்வம் கும்பிடுறோம் இல்லையா, அவர் வந்து அங்க காவல் இருக்காரு. யாருக்கு? இந்திராணிக்கு. அப்ப இவன் வந்து சிவபெருமானை பார்க்க போறாங்க. அப்பதான் அஜமுகி வர்றா. அசுரர்கள்லாம் யாராலும் வெல்ல முடியாது. அவரு கற்பண்ண சுவாமிக்கு என்ன பயம்? அவரு அருவாள் எடுத்து அவளை சொல்லி பார்க்கறாரு, கேட்கல, கையை துண்டிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அங்கிட்ட போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த அசுரர்கள் வந்து இங்க வர்றாங்க. ஆனா அவனை பிடிக்க முடியல. ஏன்னா இவன் பூஜை பண்ணதுனால எப்பவுமே இவன் பாதுகாப்பா இருப்பான். மேருமலைக்கு போயிடுறாங்க இந்திராணியோட. அதுதான் வந்து அந்த அகில மேருடைய ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் இதுவும் ஒண்ணு. அகிலமேரு மீதாட அந்த மேருமலையே ஆடுதான், அபினகாளி தானாட. அபின அப்படிங்கிறது நம்ம அங்க ஒரு இன் சேர்த்துக்கணும், அபின்ன அப்படின்னு சேர்த்துக்கணும். இப்ப பின்னம் அப்படின்னாக்கா அதனுடைய எதிர்ப்பதம் வந்து அபின்னம். பின்னம்னு என்ன? தமிழ் மீடியத்துல கணக்கு படிச்சவங்களுக்கு தெரியும். பின்னம்னா நம்ம ஃபிராக்ஷன் சொல்லல, 1/4. ஒன்ன வந்து காலாவோ பாதியோ பிரிச்சு உன்னை உடைச்சோம்னா பின்னப்பட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. சிலை உடைஞ்சு போச்சுன்னா பின்னப்பட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சிவபெருமான்கிட்ட இருந்து பிரியாத பின்னப்படாத காளியம். என்னக்க சிவபெருமான் வந்து அவருடைய அருள் வடிவம் தான் வந்து அம்பாள். ரெண்டும் வேற வேற கிடையாது. எப்படி நம்ம வேற இல்லை, நம்மளுடைய கை வேற இல்லையோ, ஆக்சுவலா வேற. ஏன்னா ஆனா இந்த உள்ள இருந்து நம்ம வந்து இதை இயக்கிறோம் இல்லையா, நம்மள வந்து சிவபெருமான் இயக்கிறாரு, நம்ம இந்த கையை இயக்கிறோம் இல்லையா. அப்ப இது வேற நான் வேற இல்லை, ஒன்றி இருக்கிறோம். இந்த உடம்பு நம்மள ஒன்றி இருக்குது, வேறுபடாம இருக்குது. இப்ப அது போல சிவத்திலிருந்து வேறுபடாத காளி, ஒற்றுமைப்பட்ட காளி தானாட. இதுக்கு வந்து சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டம் இங்க பாக்குறீங்க இல்லையா, காலை மேல தூக்கி ஆடுறாரு இல்லையா. அப்ப அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இந்த சும்பன் அவங்கள வதம் பண்ணும்பொழுது அவங்களுடைய ரத்தத்தை தன்னுடைய அந்த கபாலத்தை, பிரம்ம கபாலத்தை ஏற்றினதாகவும், சில பேர் இந்த மகிஷன் கூட வந்து டேவ சொல்லுவாங்க, மகிடன்னு சொல்லுவாங்க. மகிடனை இவ வந்து வதம் செய்ததுனால இவளுக்கு மயிடாரி. எப்படி வதம் செய்த வலாரி, திரிபுரங்களை எரிச்சதுனா திரிபுராரி அப்படி சொல்றோமோ, முரணை அவர் வதம் செய்தனா முராரி அப்படி சொல்றோமோ, மயிடனை வந்து ஒரு அம்பாள் வந்து வதம் செய்த மயிடாரின்னு ஒரு பேர் உண்டு அவளுக்கு. அப்படி மகிஷனுடைய ரத்தத்தையும் சொல்லுவாங்க. அப்ப அது கையில இருக்கும். அது வந்து உலகத்துல போட்டா உலக மக்களுக்கு, உயிர்களுக்கு தாய் இல்லையா, துன்பமா இருந்துட்டு அதை தான் குடிச்சிட்டு தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த அசுர குணம் கொஞ்சம் இருந்ததுனால வந்து நடனமாட ஆரம்பிச்சதாகவும், அது ரொம்ப அதிகமாக போகும்போது சிவபெருமான் வந்து போட்டி நடனம் ஆடி அந்த வேகத்தை குறைச்சு வேங்கெடுத்தாண்டு வேந்தனடை சொல்லி அதுக்கு இதே உதாரணம் சொல்லுவாங்க. அப்ப தன் காதலுடைய குழை கீழே விழுக செய்து அதை வந்து தன்னுடைய காலால் எடுத்து போடுறாரு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அம்பாளுக்கு தன்னுடைய சுயநினைவு வருது. அப்ப காலை மேல தூக்கி ஆடும்போது தான் வந்து போட்டியா மேல தூக்கி ஆடாம தன்னுடைய இயல்பான நாணம் மேலிட அம்பாள் வந்து தன்னுடைய நிலை உணர்ந்து தான் யாருங்க உணர்ந்ததாக சொல்லுவாங்க. அப்படி அதுவும் வந்து இந்த பாடலுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த ஸ்தலம் வந்து திருவாலங்காடு. அங்க ஊர்த்துவ தாண்டவம் ஆடுறாரு. அதுதான் வந்து ரத்தின சபையா சொல்லுவாங்க. அதனால அங்க வந்து சபா ரத்தினம்லாம் பேர் வைப்பாங்க. இங்க ரத்தின சபாபதினு பேர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க எங்களுக்கு பால் கட்டில இருக்கு, எங்க ஐயா பாட்டையா ஆரம்பிச்சு வச்சது. அதனால எங்க அப்பாவுக்கு அந்த பேர் வச்சாங்க, சபாரத்தினம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கனக சபாபதியாக ஆனந்த நடனம் ஆடுறாரு எங்க தில்லையில. அங்கேயுமே தில்லைக்காளி இருக்கா, தில்லைக்காளியோட நடனம் ஆடினா சொல்லுவாங்க. அங்க வந்து ஆனந்த நடனம் காலை தூக்கி ஆடுறாரு, குஞ்சித பாதமா உணர்த்தி ஆடுறாரு. அதுக்கப்புறம் மதுரையில வந்து வெள்ளி சபை, அங்க வந்து கால்மாரி ஆடுறாரு. பாண்டிய மன்னன் கேட்டுக்கிட்டதுனால அந்த இடது காலத்துக்கும் வலது கால மாத்தி தூக்கி, வலது காலத்துக்கும் இடது கால மாத்தி தூக்கி ஆடுவார். கால்மாரி ஆடிய ஆட்டம் ஒரு பாட்டுல கூட வரும். அப்படி அதுக்கப்புறம் வெள்ளி சபை, அதுக்கப்புறம் வந்து தாமிர சபை, தாமிரவரன் யாரை கிட்ட நம்ம திருநெல்வேலி அங்க வந்து தாமிர சபையிலையும் ஆடுறாரு. அதுக்கப்புறம் குற்றாலத்துல சித்திர சபை, குற்றாலத்துல அருவியை ஒட்டி இருக்கக்கூடியது குற்றாலநாதர். அங்க வந்து மகாவிஷ்ணு தான் வந்து சயன குலத்துல இருந்தாரு. அப்ப ஒரு முறை அகத்தியர் அங்க போகும்பொழுது வைணவர்கள்லாம் வந்து அவரை விபூதி பூசிருக்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவரை திட்டி அனுப்பிடுவாங்க. அவர் வந்து ஒரு வைணவ குலத்துல வந்து அந்த கோயில் நான் பூஜை பண்ணணும்னு சொன்னா அவர் அலோவ் பண்ணுவாங்க. போய் அந்த சாமியை குறுக்கி அந்த விஷ்ணுடைய சிலையை குறுக்கி லிங்கம் ஆக்கிடுவார் அவர். அது குறுகினதுனால குற்றாலம் நாதர்னு பேர் வந்துடும். அப்படிதான் அந்த ஊருக்கு, அந்த அருவிக்கெல்லாம் குற்றாலன்னு பேர் வந்தது. ஆனா அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு 200 மீட்டர் தள்ளி இன்னொரு கோயில் இருக்கு.
அதுதான் வந்து இந்த சித்திர சபை. அங்க வந்து ஸ்ரீரங்கம் எப்படி அபிஷேகம் பண்ணுவாங்கன்னாக்க அந்த சித்திரமா இருக்கும். சித்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது முடியாதுன்றதுனால அதுக்கு முன்னாடி கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அங்க. அது நீங்க பார்க்கலாம் சித்திர சபையில. இப்படி 5 சபையில ஆடுவார் அவரு. அவர் வந்து அவர் எப்படி ஆடுறாருனாக்க, அபினகாளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி, இதெல்லாம் அதிரக்கூடிய மாதிரி ஆடுறாராம். அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட. விடைனாக்க நம்ம அறவிடைன்னு சொல்றோம் இல்லையா, நந்தியன் பெருமான் விடையில் ஏறுவார். ஏன்னா தர்மத்து மேலதான் ஏறி வருவாராம். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, நம்ம அறவிடை தன்னை அறம் இல்லாம சிவபெருமானம் அடைய முடியாது. சிவத்தை அடைய வேண்டும் என்றால் நம்ம முதல்ல அற வழியில வாழ வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்மீக வழியில வாழ வேண்டும். ஆன்மீகமே இல்லை, அறம் மட்டும்தான் இருக்கு, சாமியை நம்பிக்கை இல்லை, ஆனா அற வழியில வாழ்றான் அப்படின்னா அவனுக்கு கஷ்டங்கள் வராது, ஆனா முக்தி கிடைக்காது. அதே ஒருத்தன் வந்து ஆன்மீகத்துல ரொம்ப சிறந்திருக்கான், ஆனா அற வழியில வாழல, அடுத்தோட அபகரிச்சுக்கிறான், நல்ல ஊதிய பூசுறான், அர்த்தத்தை எடுத்துக்கிறான்னாக்க நிச்சயமா 100% நரகம் உண்டு அவனுக்கு. ஆன்மீகம் இல்லாம அறம் இருக்கலாம், ஆனா அறம் இல்லாம ஆன்மீகம் தான் ரொம்ப டேஞ்சரஸ். ஆன்மீகம் இல்லாம அறம் இருந்ததுனாக்க கஷ்டம் வராத வழி முக்தி கிடைக்காது, அவ்வளவுதான். அவன் திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருப்பான், அவ்வளவுதான். அறம் செய்து கொண்டே இருப்பான். ஆனா அந்த அற வழி கொஞ்சம் கொஞ்சமா அவனை மேல கொண்டு வந்துடும். அப்படி விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட. அருகுன்னா அருகே இருக்கின்ற. அந்த நம்ம அருகம்புலுக்கு போடக்கூடிய ரா வந்து வேற, பெரிய ரா வரும், வல்லின ரா வரும். இது அருகில் உள்ள. அருகு பூத வேதாளம் அவையாட. பூத வேதாள கணங்கள்லாம் வந்து எப்படி வந்ததுனாக்கா, அவருக்கு வந்து அந்த தார்காவனத்துல அந்த முனிவர்கள்லாம் வந்து அபிச்சார ஹோமம் பண்றாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த பௌத்த மதம் மாதிரி, இந்த சமண சமயம் மாதிரி சாமியே கிடையாது. நம்ம கர்மா, புத்தர்கள் என்ன சொல்றாங்க, கம்மா தம்மா அப்படிம்பாங்க. அவங்க இந்த சைனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, தாய்லாந்துலாம் பாத்தீங்கன்னாக்கா, நீ கர்மா பண்ணு தர்மம் உனக்கு நடக்கும்பாங்க. ஆனா அந்த கர்மத்தை செயல்படுத்தக்கூடியது ஒருத்தர் வேணுங்கிறது தெரியாது அவங்களுக்கு, உணரல அவங்க. இப்படி மண் இருந்தா பானை வந்துடும் சொல்ல முடியுமா நம்ம? அந்த மண்ணை வந்து குழைச்சு திருவருளோட தண்ணியில சேர்த்து குழைச்சு செய்யக்கூடிய ஒரு குயவன் வேணும் இல்லையா? மாடு இருந்தா வண்டியில மாடு தானா போய் பூட்டிக்குமா? அதை பூட்டக்கூடிய ஒரு மாட்டு வண்டிக்காரன் வேணும்ல. அப்படி அந்த சிவமன் இருக்குங்கிற உணரல அவங்க. அப்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டுலாம் அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக அப்பதான் பிச்சாடனாக போறாரு. அப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய மனைவியர் நம்ம ஒரு முறை சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வசம் எழுந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கோபம் வந்துடுது. இந்த முனிவர்களுக்கெல்லாம் சிவபெருமான்னு தெரியாம வந்து அவங்க என்ன பண்றாங்க, மேல எல்லாத்தையும் வீசுறாங்க. அப்படி இந்த பூதங்கள்ல வேதாங்களை வீசின உடனே என்ன பண்றாரு, அதெல்லாம் தன்னுடைய கணங்கள் ஆக்கிக்கிறாரு. அப்படி சிவகணங்களோட பூத கணங்கள் வேதாள கணங்கள்லாம் வந்து அவங்களும் சிவ பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அவங்கெல்லாம் சேர்ந்து பெருமாளோட ஆடுறாங்க. இவங்கெல்லாம் இப்ப எதுக்கு ஆடுறாங்க? சோழியம் குடியும் சும்மா ஆடுமா? அடுத்த ஒருத்தர் ஆட போறாரு, அதுக்காக இவங்கெல்லாம் ஆடுறாங்க. அதுக்கு முன்னோட்டமா இவங்கெல்லாம் ஆடுறாங்க. வேற யாரு ஆடுறா? மதுரவாணி தானாட. அந்த வீணையில வந்து அற்புதமான கானம் இசைக்கிறாள் இல்லையா சரஸ்வதி தேவி. அவன் நாவல இல்லை அப்படின்னாக்க நாக்கு பறந்துச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம திருப்பூர் கூட சொல்ல முடியாது. நம்ம குமரமுருகர் வந்து ஒரு நாள்லயே வந்து அந்த சரஸ்வதி தேவிக்கு அவரு அந்த என்ன மாலை அது சகலகலாவலி மாலை பாடி அவர் உருது பாஷையை கத்துக்கிறாரு. போய் அந்த சுல்தான்கிட்ட போய் உருதுல பேசி அந்த காசியை வந்து மீட்டெடுக்கிறாரு அவர். அது மட்டும் இல்லை, சிங்கத்தோட பாஷையும் கத்துக்கிறாரு அவர். ஸோ கலைமகளுடைய அருள் இருந்தாக்க நம்ம எல்லாத்தையும் எளிதாக கல்வி பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா உலக கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சிவஞானம் வேணும்னாக்கா முருகப்பெருமானுடைய அருள் வேணும். அந்த சிவஞானம் அனுபவமாக வரணும்னாக்கா முருகப்பெருமானுடைய அருள் வேணும். அப்படி அந்த மதுர வாணி, அப்போ மதுர கானம் இசைக்கக்கூடிய வீணை கொண்டிருக்கக்கூடிய இந்த வாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி இருக்கா இல்லையா, சரஸ்வதிக்கு இன்னொரு பேர் தான் வாணி. மதுர வாணி தானாட மலரில் வேதனார் ஆட. வேதன் அப்படின்னா வேதங்களை உரைப்பவன், வேதங்களுடைய மூலமாக இந்த உலகை படைத்து இது பண்றவன் வந்து பிரம்மதேவன். அது வந்து மகாவிஷ்ணுடைய உந்தியில ஒரு தாமரை பிறக்குது, அதுல வந்து அவர் பிறக்கிறாரு. அப்ப அந்த வேதத்தை வந்து அவர் எப்படி கேட்டாரோ பெருமாள் வந்து அவரு பிரம்மதேவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் படைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல படைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவருக்கு கர்வம் வந்துருது. இந்த உலகத்துல படைக்கிறோம், நம்ம விட்ட யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு இந்த கம்பெனியை நம்ம தான் நடத்துறோம், நமக்கு மேல யாரும் கிடையாது, ஓனர்லாம் கிடையாது நினைச்சிடறாரு. அப்பதான் வந்து பெருமாள் சொல்றாரு, உடனே நீ என்னுடைய பிள்ளையாச்சுன்னு சொன்னா அவர் அதெல்லாம் ஞாபகம் இல்லை, அவரோட போர் புரிகிறாரு. அவருமே மறந்துட்டார் தனக்கு இந்த வேதங்களை சொல்லிக் கொடுத்தது, தன்னையை படைச்சது வந்து தனக்கு இந்த பதவியை கொடுத்தது வந்து சிவபெருமான் தான், அந்த பதியாய் இறைவன் மறந்துடுறாரு. அப்படித்தான் வந்து அவர் அடிமுடி ஒரு அண்ணாமலையாக வர்றாரு இல்லையா.
அப்படி அதனால இந்த வேதத்தை உரைத்ததுனால வேதன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மலரில் வேதனார் ஆட, அப்ப சரஸ்வதியோட பிரம்மதேவர் ஆடுறாரு. மருவு வானுளோர் ஆட, அதை பார்த்து வானத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் ஆடுறாங்க. மதியாட, நம்முடைய மதி இருக்கு இல்லையா, இந்த மதியம் வந்து அதை பார்த்து ஆடுதான். அப்படி அந்த சந்திரன் ஆட அப்படின்னு சொல்றாங்க. மதியாட வனச மாமியார் ஆட, ஏன்னா தாமரையில் ஏற்பாடாக. இந்த வனசம் அப்படின்னாக்கா வனஜம்னு சொல்றோம் இல்லையா, வனஜம் பங்கஜம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஜம்னாக்கா எதுல பிறந்ததோ அதை சொல்லுவாங்க. வனம் அப்படின்னாக்கா நீர் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. வனம்னா காடுன்னு ஒரு பொருள் உண்டு. வனம் அப்படின்னா நீர் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. தண்ணியில பிறந்ததுனால வனஜம். அப்படின்னா சேரு இல்லையா, பங்கஜம் அப்படின்னா சேற்றுல பிறந்ததுனால பங்கஜம்னு ஒரு பேர் உண்டு. ஆனா சேத்துலையா பிறந்தது, தாமரை கிழங்குல பிறந்தது, அந்த தாமரை விதையில பிறந்தது, நீர்ல பிறக்கல, அது சேத்துலையும் பிறக்கல. இருந்தாலும் அதன் மூலமா வந்ததுனால அப்படி சொல்லுவாங்க அதை. இப்போ வனஜம்ங்கிறதா ஜ வந்து தமிழ் வரும்போது சேவாயிருது இல்லையா. ராஜன் அப்படின்னா ராசன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. இப்போ வனச மாமியார் ஆட, எனக்கு பெருமாளுடைய கண்கள்ல இருந்து 2 பேர் பிறந்தாங்க, அவங்களை மணந்து கொண்டார், அதனால ஒரு மாமனார் மாமியார் ஆகிட்டாங்க. அப்போ வனச மாமியார் ஆட நெடிய மாமனார் ஆட. ஏன் நெடிய மாமனார் சொன்னாங்கன்னாக்க, இதுல 3வது பத்திலையும் 4வது பத்திலையும் வருவது. எனக்கு அவர் வந்து அந்த திருவிக்கிரமா வந்த பொழுது 3 அடி நிலம் கேட்பார் இல்லையா, அப்ப அந்த பூலோகத்தை அளந்து, அதுக்கப்புறம் அந்த மேலோகத்தை அளந்து, அதுக்கப்புறம் 24 பூலங்கள் இருக்குது. ஆனா பெருமாள் வந்து இந்த 14 லோகங்களுக்கு உட்பட்டவர், அசுத்தமாய்க்கு பிரகிருதி மாய்க்கு உட்பட்டவர் இல்லையா. ஸோ அவர்னால்தான் வந்து மூல பிரகிருதிக்கு அவர் தான் அதிபதி. புருடன்னு சொல்லுவாங்க, புருடோத்தமன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புருஷ தத்துவம் வரைக்கும் வருவார். நம்ம இருக்கிறது 24 தத்துவங்கள் வரைக்கும் நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க 25 தத்துவம் வரைக்கும் சொல்லுவாங்க வைணவர்கள். நம்ம சைவத்துல 36 தத்துவம் இருக்குது. அதுக்கப்புறம் மேல வித்யா தத்துவங்கள் இருக்கு, அதுக்கு மேல சிவ தத்துவங்கள் இருக்குது இல்லையா. அப்படி இல்லை, புருட தத்துவம் வரைக்கும் அவர் இருக்காரு. அதனால அதுக்கு உட்பட்ட உலகங்களுக்கு அவர் வந்து அதிபதியா இருக்காரு. ஸோ அந்த உலகங்கள் அளக்கக்கூடிய தன்மை வந்து அவருக்கு இருக்குது. அதனால அந்த 3வது உலகத்தையும் சேர்த்து அந்த மேல் உலகத்தையும் சேர்த்து அளந்துடுறாரு. கீழே உள்ள 7 உலகங்கள், மேல உள்ள 7 உலகங்கள், அதுக்கப்புறம் 3வதாக மகாபலியோட தலையில வச்சு அதை காலை அழுத்தி அவர் கீழே அனுப்பிடுறாரு. அப்படி நெடிய மாமனார் ஆட அப்படின்னு சொல்றாங்க. அந்த மகாபலி ஆண்ட இடம் தான் இன்னைக்கு கேரளான்னு சொல்றோம் நம்ம இன்னைக்கு. ஏன் அப்படி கீழே தள்ளினார்னாக்கா, தேவர்களுக்கெல்லாம் பயம். அசுரர்கள் வந்து ரொம்ப நல்ல காரியங்கள் செய்து மேலே வந்துட்டாங்கன்னாக்கா தனக்கு மேலே போயிடுவாங்கன்னு எப்பவுமே ஒரு பொறாமை. ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்களுக்கு ரம்பை, மேனகை, திலோத்தமையெல்லாம் அனுப்பி அவங்களுடைய கவனத்தை சிதற வைப்பாங்க. விஸ்வாமித்திரருக்கு அப்படி தான் பண்ணாங்க. இருந்தாலும் அகத்தியர் போன்ற வசிஷ்டர் போன்ற முனிவர்கள் ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. அப்படி தனக்கு மேலே போயிடுவாங்களோ பொறாமை, அதனாலதான் அப்படி பண்றாங்க. அப்படி இந்த 3 உலகங்களையும் அளந்தாரு. அப்படித்தான் மகாபலி கீழே போய் அவர் வருடத்துல ஒரு முறை மட்டும்தான் இந்த கேரளத்துக்கு வருவார். அவர் தான் நாட்டை பார்க்கறதுக்காக. அதனால அன்னைக்கு தான் திருவோணம், ஓணம்னு அவங்க கொண்டாடுறது வந்து அன்னைக்கு தான். அப்படி வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வர வேணும். நீ வந்து இவங்கெல்லாம் ஆடி வரும்போது நீ ஆடி வரணும். நீ மயிலுமாடி நீயும் ஆடி வர வேணும்னு சொல்லி சொல்றாரு. நீ ஆடி வர வேணும்னு சொல்லி சொல்றாரு. அப்படி ஆனந்தமா நடனமாடி வர வேண்டும். இன்னும் 2 பத்திகள் இருக்கு, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அடியனுடைய உரையில் ஏதாவது பிழை இருந்தா தயவு செய்து பொறுத்தல வேண்டுகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க, அடியனுக்கு தெரிந்தால் கூறுகிறேன். நமக்கு நிச்சயம் முருகப்பெருமான் அவரை தீர்த்து வைப்பார். எனக்கு தெரியலன்னா அவங்க தீர்த்து வைப்பாரு. கேள்விகள் ஒன்றும் இல்லைன்னாக்கா நம்மளுடைய அண்ணா கேக்குதா? சொல்லுங்க. அண்ணா 6வது பாட்டுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. குறவணி நீடும் புயம் அணிங்கிறது குறா மலர்களைனா, குறா மலர்னா என்னன்னா? அது ஒரு மரம், குறா மரம் ஒரு மரம் இருக்குல்ல. குறவணி நீடும் புயமனடியமும் குளிர்தோடு நீ தந்து அருள்வாயே. அந்த மாலை, அந்த குறா மலர்களை கொண்ட மாலையை நீ தந்து அருள்வாயே. குறா மலர்னு ஒரு மலர் இருக்கா? குறா மலர் மரம் இருக்குது. ஆமா. குறவணி நீடும் குளிர்தோடு நீ வந்து குறவணி நீடும் சொல்லுங்க. முதல்ல சொன்னேன். 6வது பாட்டு திருத்தணிகை இதுல குறவணி நீடும் புயமணி குளிர்தொடை நீதன் தந்தருள்வாயே. குளிர்தொடை குளிர்ச்சியான அந்த மாலையை, அந்த கடம்ப மாலையை எனக்கு தந்தருள்வாயே. அது குறா மலர்னு இருக்கு. அதான் எனக்கு குறா மலர்னா நம்ம பார்த்தது இல்லையே, எப்படி இருக்கும்னு தெரியல. அதான் சரி டவுட் கேட்டுக்கும். ஆமா, இங்க ஒருத்தர் இருக்கார், நான் கேட்டு சொல்றேன். இங்க வந்து நாங்க திருவகுப்பு படிப்போம். அப்ப 24 வகுப்புக்கும் 25 வகுப்பு 25 விதமான மலர்கள் கொண்டு வருவாரு.
மனோரஞ்சிதம் இந்த மாதிரி நிறைய மலர்கள் கொண்டு வந்து அருண் ஒருத்தர் இருக்காரு, நமக்கு நிறைய திருப்புகள்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அவரு. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த என்ன மலர் கிடைக்குமான்னு கேட்கிறேன். கடம்ப மலர் கூட கிடைக்குதான் ஆக்சுவலா. எங்களுடைய சொந்தக்காரன் ஒருத்தவங்க கோயம்புத்தூர்ல வந்து வடவள்ளியில அவங்களுடைய வீட்டுல அந்த மரம் இருக்குது. அந்த மரம் பூத்து பூ இது பண்ணி போட்டிருந்தாங்க அவங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த மலர் யாரும் போட்டோ போட சொல்லுவோம் நம்ம. நான் பாட்டெல்லாம் எழுதிட்டேன். நான் 10 பாட்டும் எழுதி வந்துட்டேன். 6ஆம் தேதி என்னைக்கு ஆரம்பிச்சேன், 9ஆம் தேதி என்னைக்கு முடிச்சிட்டேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. எல்லாம் உங்க செயலாலும் இறைவன் செயலாலும் தான். இறைவன் செயல் தான் நிச்சயமா. மிக்க நன்றி அண்ணா. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் இதுல இது போட்டிருக்காங்க, லிங்க் போட்டிருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டீங்களா? வணக்கம் அண்ணா, லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன், குரூப்லயும் ஷேர் பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப்லயும் ஆட் பண்ணிருக்கேன். ஆமா, இந்த இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற கூகுள் மீட்ல சாட் விண்டோலையும் இருக்குது. நம்ம எப்பவும் இந்த வாட்ஸ்அப்ல அந்த துபாய் சபாமையப்பன் குரூப், அந்த குரூப்ல லிங்க் இருக்கு. எதுல வேணாலும் நீங்க போய் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு உங்களுடைய பேர் கேட்கும். உங்களுடைய பேரை போட்டுட்டு நீங்க தயவு செய்து வெயிட் பண்ணுங்க, குவிட் பண்ணிடாதீங்க, அதுலேருந்து வெளியே போயிடாதீங்க, வேற ஸ்கிரீன் மாத்தாதீங்க. எல்லாரும் சேர்ந்தோன்னா குவிஸ் ஆரம்பிச்சிருவாங்க, வினாடி வினா. அதுக்கப்புறம் நீங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். அண்ணா ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்க. ஸ்கிரீன் வந்துச்சானா? ஸ்கிரீன் வந்துடுத்து. 17 பேர் ஜாயின் பண்ணிருக்கா. விஜய் முத்துக்குமரேஷ் வந்துருச்சானா? விஜய் வந்தது போயிடுச்சு பாரு, கீழே இருக்கு நினைக்கிறேன். அண்ணே நான் ஜாயின் பண்ணிருக்கேன் அண்ணே, ஆனா வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அண்ணே எனக்கு நெட்டு. ஆமாண்ணே, அதனால நான் ஆன்சர் இது பண்றேன், அது எப்படி வரும்னு தெரியல, பார்ப்போம், இறைவன் செயல். உங்க நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு இப்பவே வந்துருச்சு நான் ஜாயின் பண்ண உடனே. ஆமா, அதனால உங்களுக்கு மேபி ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி நினைக்கிறேன். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க், எனக்கு எல்லா பதிலும் சரியா இருந்தா போதும். அண்ணா நான் இது லேட்டா தான் இன்னைக்கு ஜாயின் பண்ணேன், அதனால கரெக்டான ஆன்சர் தெரியுமான்னு தெரியல, லேட்டா தான் வந்து ஜாயின் ஆனேன். ஜாயின் பண்ணும்போது பிரச்சனை இல்ல, உங்களுக்கு அது கேள்வி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் ஆன்சர் பண்றீங்களோ அவ்வளவு மார்க் அதிகம் கிடைக்கும். இல்ல நான் அந்த பாட்டு நீங்க கிளாஸ் எடுக்கல, 9 o'clock மேலதான் வந்து ஜாயின் ஆனேன், அதனால என்ன அந்த 11வது பாட்டு. ஓகே ஓகே, நீ கிளாஸ்ல வந்து உள்ளதன கேட்பாமா? அந்த அந்த இப்பதான் கேட்டேன், அதனால ஆன்சர் பரவாயில்ல அட்டெண்ட் பண்ணுவோம்னு கொடுத்திருக்கேன். இப்ப முடிய போறப்பதான் நான் ஜாயின் பண்ணேன். சரி சரி, இன்னைக்கு முதல் ரேங்க் வாங்க போறா சிவா மிஷனுக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க போறா இன்னைக்கு. எல்லாரும் அப்படியே இருங்க. 19 பேர் இருக்கீங்க. 65 பேருக்கு 19 பேர் தான் வந்து இந்த சவால் எடுத்து ஜாயின் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. 19 17 ஆயிடுச்சு. ஏன் வெளியே போறாங்கன்னு தெரியல எனக்கு. சரி ஓகே, நீங்க ஆரம்பிச்சிருங்க கவிதாஜி. ஓகே அண்ணா. கஹூத். முதல் கேள்வி வர இருக்கிறது. சீகர சிந்துர என்று தொடங்கும் பாடல் எந்த தொகுப்பை சேர்ந்தது? இதுவாயிட்டேன், லெஃப்ட் ஆயிட்டேன் பாருங்க நானு, எனக்கு லெஃப்ட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, பாக்கலாம். கந்தர் அந்தாதியா, கந்தர் அனுபூதியா, கந்தர் சஷ்டி கோசமா? கந்தர் அந்தாதி. எனக்கு வரமாட்டேங்குதுண்ணே, நெட் இதுவா இருக்கிறதுனால. எப்படிண்ணே நான் வந்து எப்படி வந்திருக்கேன்னு தெரியல. என்னோட பேர் இருக்கா அண்ணே அதுல? அந்தாதி 66வது பாடல். கொஞ்சம் பதட்டம் இல்லாம இருங்க. நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஸ்கிரீன்ல கேள்வி பதில் வந்துச்சுனாக்கா நீங்க ஸ்கிரீன்ல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க இருக்கான்னு செக் பண்ண சொல்ல தேவையில்லை. ஏன்னாக்கா அந்த ஸ்கிரீன் பார்க்க முடியாது. உங்களுக்கு கேள்வி பதில் ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்குன்னா நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியான கந்தர் அந்தாதி. யாருக்காவது விடை தெரியும் ஆனா குவிஸ்ல இல்ல விடை சொல்ல ஆசைப்படுறீங்கன்னா ஒரு 10 செகண்ட் கழிச்சு சொல்லுங்க. ஏன்னா 20 செகண்ட் இருக்கும். அது நீங்க முதல்ல சொல்லிட்டீங்கன்னா நீங்க சொன்னதை கேட்டு ஆன்சர் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு தெரியலன்னா கூட. சரியா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆன்சரை தொட்டா போதுமா? தொட்டா போதும். ஆமா,
ஆமா. அதுக்கப்புறம் வந்து முத்துமீன் ஆட்சி டாப்ல இருக்காங்க. ஃபாலோட் பை கீதா ஆச்சு, காந்திமதி ஆச்சு, திருமா செந்தில், நாச்சு. அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி. அதல சேட நாராட இந்த வரி யாரை குறிக்கிறது? மேருமலையை குறிக்கிறதா, சிவபெருமானை குறிக்கிறதா, ஆதிசேஷனை குறிக்கிறதா, காளியம்மையை குறிக்கிறதா? அதல சேட நாராட அப்படின்னா மேருமலையா, சிவபெருமானா, ஆதிசேஷனா, காளியம்மை? யாரை பத்தி சொல்றாங்க? யார் ஆடுறாங்க? 10 பேர் கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஆதிசேஷன் தான் கரெக்ட். ஆதிசேடன் அப்படிதான் அதல சேடன் வந்துருச்சு. கீதாச்சி டாப்ல இருக்காங்க. நாச்சு, காந்திமதி, ரவி, ஸ்வர்ணம், இந்த 5 பேர் டாப்ல இருக்காங்க. கொஞ்சம் பேர் டாப்ல இருந்தாங்க, பின்னாடி போயிட்டாங்க. விடையில் ஏறுவார் யார்? விடையில் ஏறுவார் யார்? பூத வேதாளமா, காளி தேவியா, முருகப்பெருமானா, சிவபெருமானா? யார் விடையில ஏறுவாங்க? விடையிலே விடை இருக்குது. எட்டு, 7, 5, 6, 4, முருகப்பெருமான். 3. முருகப்பெருமானா? அவர் விடையில ஏறுவாரா? அது சிவபெருமான் தான் விடை. விடைனாக்க ரிஷப வாகனம்ல, அதுல ஏறக்கூடியவங்க வந்து சிவபெருமான் தான். முருகன் வந்து சிவனுடைய வடிவம். அதனால அதுக்காக ரிஷபத்துல மயில் மேல தானே அவர் ஏறுவாரு. கீதாச்சின்னு டாப்ல இருக்காங்க. போலர் போய் காந்திமதியாச்சி, ரவி அவர்கள், ஸ்வர்ணம், நாகராஜன். நாகராஜன் உள்ள வந்தாரியா? போட்டி பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்து 4வது பாடல், 4வது கேள்வி. சரஸ்வதி தேவியின் பெயர் எந்த வரியில் வருகிறது? மதுரவாணி தானாட, மலரில் வேதனாராட, மறு வானுலரோட மதியாட. மதியா, சரஸ்வதியா, மதுரவாணியா, மலரில் வேதனாரா, மறு வானுலோரா? யாரு இதுல சரியான விடை? பதினாறு பேர் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. கீதா சின்ன டாப்ல இருக்காங்க. டாப் ஸ்பாட்டை பிடிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து ஃபாலோட் பை காந்திமதி, ஸ்வர்ணம், ரவி. ஸ்லோவா சொல்றேன். அண்ணா மதுரவாணி தான் நான் டச் பண்ணேன். கரெக்டானா? கரெக்ட் தான். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அடுத்து முருகப்பெருமான் எப்படி வர வேண்டும் என்று பாடுகிறார்? ஆதிசேஷனிடம் வர வேண்டுமா, மயிலுமாடி நீயாடி வர வேண்டுமா, மாமியார் மாமனாரோட வர வேண்டுமா, பூத வேதாளம் கூட வர வேண்டுமா? எப்படி வரணும்னு பாடியிருக்காரு அவரு? மயிலுமாடி வர வேண்டும். இதுலயும் ஒருத்தர் வந்து பாருங்க, மாமனார் மாமியார் வேணும்னு போட்டிருக்காங்க. அவங்க லட்சுமி வேணும் போல இருக்கு. பெரும்பாலும் 3வது இடத்தை பிடித்துட்டார் காந்திமதி. 2வது இடம் ஸ்வர்ணம், வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. தங்க பதக்கம் வாங்கியிருப்பார் யார்? யார் 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 யார்? 4,433. கீதாச்சி தான் டாப்ல இருக்காங்கன்னா 4வது 5வது பொசிஷன். தொட முடியல. கரெக்டா சொன்னாலுமே இந்த முதல்ல சொல்றவங்க நான் ஃபுல்லா தான் தொட்டேன். கரெக்டா தான் எல்லாமே சொட்டேன். ஆனா எனக்கு அந்த குவிஸ் வந்து போயிருச்சேனே, அந்த ஸ்கிரீன்ஷாட்ல வந்துருச்சு. நான் டச் பண்ணது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அது எப்படி என்ன இது எப்படி இந்த தடவை தான் எனக்கு மாறி போச்சு. இல்லன்னா கரெக்டா இருக்கும். சரி பரவாயில்ல, ஓகே. நான் ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டேன். நன்றி அண்ணே. மயிலுமாடி வர வேண்டும்ங்கறதானா கரெக்ட்? அதானா? மயிலுமாடி நீயாடி வர வேண்டும். அதுதான் நான் டச் பண்ணேன். மயிலுமாடி. ஓகே, தேங்க்யூ. அந்த லாஸ்ட் 2 தான நான் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ஓகே, பரவாயில்லை. தப்பான ஆன்சர். எப்படி ஜாயின் பண்றது? லிங்க் போட்டுருப்பாங்க. அந்த லிங்க்ல இருந்து ஜாயின் பண்ணனும். நீங்க சொன்னோம்ல நம்ம இதுல இந்த கூகுள் மீட்ல ஒரு சாட் இருக்கும். அந்த சாட்ல போட்டுருப்பாங்க. நம்மளுடைய திருப்பூர் வாட்ஸ்அப் சாட் இருக்கு இல்லையா, அதுலயும் போடுவாங்க. ஓ சரி சரி, ஓகே. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேர் கேட்கும். உங்க பேரை கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். நீங்க நம்ம சரின்னு சொன்னோம்னா குவிஸ் ஓபன் பண்ணிடுவாங்க. ஓபன் பண்ணா முதல் கேள்வி வரும். நீங்க 4 ஆன்சர் வரும். அந்த 4 ஆன்சர் நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. அதானே, நான் நெட் இதுவான உடனே நான் வெளியில வந்துருச்சு தானாவே. நான் திருப்பி ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஸ்கிரீன்ல வந்து அந்த காத்து இது வந்தது கொஸ்ட். அதை நான் டச் பண்ணதுனால எனக்கு வரல. நான் வந்து காத்தூர்ல இருந்து வெளியே வந்துட்டேன். அது நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே லேட் ஆயிடுச்சு. ஆனா ஆன்சர் எல்லாம் சரியாதான் சொன்னேன். எனக்கு நெட் சரியில்லை. சரி பரவாயில்ல. அதுதான் நான் பாட அந்த ஸ்கிரீனையே தொட்டுக்கிட்டே இருந்துட்டேன்.
அதுல நீங்க வந்து ஆன்சர் கொஸ்டின் பண்ண வந்த உடனே வேண்டியது வந்து அந்த லிங்க் போட்டுருக்கோம்ல அதுல தான் அதுதான் பேர் இப்பதான் நான் அதை ரியலைஸ் பண்றேன், அதை யோசிக்கிறேன் நான் இப்பதான். பரவாயில்ல அண்ணே, நான் வந்து வெளியில வந்துட்டேன். சரி, ஒழுங்கா கிளாஸ் ஆனா இது அட்டெண்ட் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஆர்வமா இருக்கேனே இதுல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. நான் வெளியில வந்தது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் குரூப்பை விட்டு வெளியே வந்தது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இந்த காத்தூல இருந்து வெளியே வந்தது எனக்கு தெரியல, ஏன்னா அந்த ஸ்கிரீன்ல இருந்ததுனால நான் அதையே தொட்டு தொட்டு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 3 கேள்விக்கு பதில் பண்ண உடனேதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஐயோ நம்ம காத்தூல இருந்து வெளியே வந்துட்டோம் போல இருக்கு, இது வந்து ஸ்கிரீனு அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, இதுவும் ஒரு அனுபவம். இன்னைக்கு ஜாயின் ஆக முடியாதுல்ல, இனிமேல் வந்து அதுலயும் ஜாயின் பண்ணிடுவேன்ல அடுத்த தடவை போனா. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவேன்னு இந்த வாரம் இனி ஜாயின் பண்ண முடியாதுல்லனா நெக்ஸ்ட் வீக் நீ கம்ப்யூட்டர்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, குவிஸ் வந்து மொபைல் அட்டெண்ட் பண்ணுங்க. இப்ப கம்ப்யூட்டர்ல பாத்துக்கலாம், நீங்க யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட்ல காமிக்கிறது பாத்துக்கலாம், மொபைல்ல இருந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்ப ஜாயின் பண்ணலாமா நான் அந்த குரூப் இதுல குவிஸ்ல? முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே ஓகே. 4 கேள்விக்கு ஆன்சர் கரெக்டா தொட்டேன், ஆனா சில கொஞ்சம் லேட்டா தொட்டிருப்பேன் போல, என் பேர் வரல. இன்னைக்கு தானே இந்த குவிக்ஸ் ப்ரோக்ராமே அட்டெண்ட் பண்ணிருக்கேன், அதுவும் பாதி பாஸ் ஆயிட்டியாச்சு நீங்க. நீங்க பாஸ் ஆகி இப்ப அடுத்த கிளாஸ் வந்துட்டீங்க. நீங்க இப்ப முடிய போறப்பதான் கிளாஸே அட்டெண்ட் பண்ணேன். கிளாஸ் பூரா முழுசும் அட்டெண்ட் பண்ணி குவிக் ப்ரோக்ராம் கலந்துக்க முடியாம போயிடும். இன்னைக்கு கடைசி அது பெரிய ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. 3வது இடத்துல ஆன்மீக இன்னைக்கு தியானம் இது ரொம்ப நல்லா இருந்தது அண்ணே. எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் இதை பண்ணுங்க தியானம், இது ரொம்ப அருமையா ரொம்ப நல்லா ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டு படு தம்பி, இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது தம்பி. கமலேஷ் எல்லாம் வீட்டுக்கு போய் படுத்துட்டானா அவங்க அம்மா மெசேஜ் அனுப்புறாங்க. நன்றி ஆச்சி, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க ஆச்சி. நன்றி நரோகரா. டெய்லி சாமி கும்பிடும்போது இந்த தியானம் பண்ணி சாமி கும்பிட்டோம்னாக்கா நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இல்ல தியானம் பண்ணும்போது நீங்க சொல்றீங்களா, அதனால நம்ம அந்த கண்ட்ரோல்டா நம்ம மனசை அப்படியே ஒருநிலைப்படுத்த முடியுது. நம்மளா இருந்தோம்னா மனசு 10 விதத்திலையும் பதிலையும் பாயும். அண்ணன் வந்து சொல்லும் போது ரெக்கார்ட் பண்ணிக்கங்க, நீங்க சாமி கும்பிடையில அதை அப்படியே போட்டுக்கங்க. போட்டுக்கலாம், அதே கூட கரெக்ட். அப்படி கூட நான் தெரியல, நான் மிஸ் பண்ணிட்டேனா. நானும் அண்ணா நீங்க அத கொஞ்சம் குரூப்ல போட்டு விடுங்கண்ணே. நீங்க உங்க வாய்ஸ் மெசேஜ்ல அத குரூப்ல போடுங்க. ஆமா, வாய்ஸ் மெசேஜ்ல போடுங்க. தியானத்துக்கு தான் வரல, அந்த தியானம் நீங்க குரூப்ல போட்டீங்கன்னா நாங்க அப்படியே கேட்டுக்கலாம். அண்ணே இந்த குவிஸ்ல ஒரு சூட்சமா இருக்கு, அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னாக்க, அது கொஸ்டின் வரும்போது உங்க முகத்தை பார்த்தா நெத்தியில இருந்து ஒரு ஸ்பார்க் வரும், டக்குனு ஆன்சர் அதுதான் பிடிச்சிடுறது. அண்ணே நீங்க சொல்றீங்கல்ல இதுவா அதுவான்னு, ஒரு இடத்துல நீங்க அழுத்தி சொல்லும் போது டக்குன்னு அந்த ஸ்பார்க்க பிடிச்சிடுறது. ஓ, என்ன பார்த்தா பிட் அடிக்கிறீங்க நீங்க இப்ப? ஆமாமா, உங்களுடைய மாணவன் தானே, சிஷியன் தானே நாங்கெல்லாம். சரி சரி. 4 கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொல்லிட்டேனே. நல்லது, சூப்பர் சூப்பர். ஆச்சுங்க, மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ஒரு பதிவு ஒண்ணு அனுப்புறேன், எனக்கு வந்து மெசேஜ் மட்டும் போடுங்க. அந்த பொருள் பணம் காணா போய் சொன்னீங்க இல்லையா, எனக்கு டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா திருப்பதிவு இருக்கு, நான் அனுப்புறேன் உங்களுக்கு அதை. சரிண்ணே, நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்றேன். நான் நல்லா டெய்லி நான் சாமி நினைச்சுக்கிறேன். நான் நிச்சயமா உங்களுக்கு அது கிடைச்சிடும், எந்த வருத்தம் பட வேண்டாம். கண்டிப்பா நம்ம உழைச்சு சம்பாதிச்சா செஞ்சேன் போகாது. கண்டிப்பாண்ணே. வாழ்த்து பாடல் பாடுறீங்களாண்ணே? ஆமாமா, பாருங்க, நான் மறந்துட்டேன் இன்னைக்கு. வேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு.
நன்றி நன்றி முருகனுக்கு அரோகரா. ரொம்ப நாள் நன்றி அண்ணே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதனால போன்ல நன்றி அண்ணா. வந்து டச் பண்ணி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சேன் அடுத்தடுத்த கொஸ்டின்லாம். அதனால என்னுடைய போன்ல டச் பண்ணாம ஸ்கிரீன்ல டச் பண்ணி என்னோட ஒண்ணுமே வரலன்னு பார்த்தா அதனாலதான் மிஸ் பண்ண டக்குன்னு வரவே ஸ்கிரீன்ல டச் பண்ணிட்டேன்னா அவங்க என்ன ஒண்ணும் மறக்காம ரொம்ப பண்ணியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் நன்றி நன்றி ஆனா இது வந்து நீங்க சொல்றீங்கன்னு பாட்டு அவங்க தேவார கொடுகு வெஞ்சிலே வடுக வேடுவர் அந்த பாட்டு தானே காணாம போன பொருள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உள்ள பாட்டு. கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விட சுந்தரர் தேவாரத்துல தானே முத்துமீனா? இல்ல சுந்தரர் இல்லாச்சு இது. இவரு ஆனந்தமுந்தரா இவரு திருநாவுக்கரசர் கரெக்டா தெரியல எனக்கு. அவரு சுந்தரரும் பாடுவார்ல காணா இழந்த பொருளை மீட்டு பெறனாக்க பொன் செய்த மேனியினீர். அதுதான் சுந்தரர் பாடினது, பொன் செய்த மேனியினீர் பாடினது. அண்ணே ஒருத்தவங்க பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அண்ணே, அந்த பணமும் கிடைக்கிறதுக்கு பாட்டு இருக்கானே? நல்லா நல்லா நீங்க ஏமாத்தாங்க நல்லா வருவாங்க நினைச்சு கும்பிடுங்க, கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. ஓ ஆனா அவர் இல்ல வாங்கவே இல்லைன்னாரு, பைத்தியமா தெரிகிறாராம், பைத்தியம் முடிச்சு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு 45,000 ரூபாய் கொடுத்திருக்காரு, 55,000 ரூபாய் இல்லன்ட்டாரு. நீங்க அவர் நல்லா வரும்னு நினைச்சீங்க, நல்லா வந்ததுக்கு மனசு தெரிஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு அவரு. நல்லா நல்லா அவரு கொண்டு வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு வேண்டிய கண்டிப்பா வந்து சேர்ந்துடும், அதுல சந்தேகமே இல்ல. இத்தனைக்கு நகர்த்தாரு. இது ஆமா சுந்தரர் பாடின பாட்டுதான் கொடுகு வெண்சிலை. சுந்தரர் தான் பாடுறாரு, உனக்கு அளவுக்காக பாடுறாரு சுந்தரர் பாட்டு.